இல்லை வந்து ஜேகே அவளை டைட்டாக ஹக் பண்ண வயன் அவனை தள்ளிவிட பார்க்க அவளை டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தான் செம்ம ஷாக்கு. எனக்கு டீசனுக்கு நம்ம ஜேகேவுடைய ஒன்ஷரான கோல்டு செய்வோம் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சஞ்சிதா பூர்ணிமா இவங்க 2 பேரும் நேம் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹாய் டியர்ஸ். ஓகே, அப்புறம் அந்த லைக் பட்டனையும் அப்படியே அந்த ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்கடா தங்கங்களா. ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக எதோ முடிச்சிருந்தோம் அப்படின்னா மயங்க விழுந்து அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால வயன் அவனை பார்த்துப்பா அவனோட வீட்டில் போயிட்டு ஜேகேவும் உதவியில் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பா. வயனும் வந்துட்டு எனக்கு இன்னைக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவா. பட் மதியத்துக்கு மேலே சாமி ஃபோன் பண்ணி நீங்கள் இன்றைக்கி வந்து தான் மேடம் ஆகணும், ஈவினிங் மாதிரி ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுவான். சரின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி வெளியில் போகிற சமயம் மறுபடியும் சாமி ஃபோன் பண்ணி வேண்டாம் இன்னைக்கு லீவ் உங்களுக்கு, நாளைக்கு காலையிலேருந்து எப்பயும் போல் வந்துடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியும் ஃபோனை கட் பண்ண இங்கே வயன் தான் அடச்சா இதை முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டார் இவர், நல்லா தூங்கியாவது எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வயன் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டா. அண்ட் இன்னொரு விஷயம் மித்து அப்படிங்கிறத வயன்னே மாற்றிக்கிறேன். நான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வயன் தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வயன்னே மாற்றிக்கலாம். ஓகே, பேக் டு த ஸ்டோரி. வயன் ஜேகேவா சிறுமுஜி எப்போ பார்த்தாலும் என் தொல்லை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கிட்டே வந்து மறுபடியும் குப்பரடிச்சு விழுந்துட்டான் பெட்டில். இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் அவள் ஆஃபீஸ்க்கு போக அங்கே ஜேகே இல்லை. அப்பாடா அப்படின்னு இருக்கு இவளுக்கு. நல்ல வேலை ஹிட்லர் இல்லை. ஆனால் எங்கே போயிருப்பான், ஒரு வேலை இன்னும் உடம்பு சரியாகலையோ அப்படின்னு வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. இப்படியே 2 நாள் போயிடுச்சு. அடிக்கடி சாமிகிட்ட கேட்டுத்தான் இருக்கா. அதுக்கு அவரும் எனக்கும் தெரில மேடம், அவர் எப்போ வருவாருன்னு, அவர் சொல்கிற வேலையை தான் நானும் செய்வேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இங்கே வயனுக்கு அவனை பார்க்காம என்னமோ மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏனோ ஒரு சின்ன வருத்தம். இப்படியே 1 வீக் போக 1 வீக் கழிச்சு ஜேகே வரான். வயன் வேலை பார்த்துட்டு இருக்கா. அவனோட காலடி சத்தம் டக் டக்குன்னு காதை கிளிக்க வந்து கதவை திறக்கிறான். வேகம் வந்தவன் அப்படியே அவனை கண்டுக்காம நேராக போய் அவனோட சேர்ல உட்காரான். அவனையும் பார்த்துட்டு இருந்த வயனும் அப்பா வந்துட்டான் இந்த ஹிட்லர், இனி என்ன நடக்க போகுதோ அப்படின்னு யோசிக்கா சாமி அப்படின்னு கத்துறான். இந்த வாய்ஸ்லேயே தெரியுது ஜேகே செம்ம கோபத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அவன் பக்கத்தில் போய் நின்னவ சார் நீ சாமியா? சார் சாமி சார் லீவு அப்படின்னு பயந்துகிட்டே சொல்ல, அப்போதான் அவன் வீட்டில் இருந்து வேலை பார்க்க சொன்னதே ஞாபகம் வருது. சரி நீ போ. விட்டா போதுன்னு ஓடிட்டா. ஜேகே கொஞ்சம் அதிகமாக பேசினது இன்னைக்கு தான் அப்படின்னு தோணுது. வயன் இனிமே இவன் கூட தாண்டி நீ குப்பை கொட்டணும், எப்படி சமாளிக்க போறனோ அப்படின்னு வீல் வாய்ஸ்ல மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கா. வயன். அவ அதிர்ச்சியா அவனை பார்க்குறான். வயன் அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்றான். இந்த ஹிட்லர் வாயால் நம்ம பேரை கூப்பிடும்போது அழகாக தான் இருக்குல்ல, காண்பது கனவா நினைவா அப்படின்னு யோசிக்கா காய்கள் தனிச்சியா அவனை நோக்கி போகுது. ஒரு முறை கூப்பிட்டா காது கேட்காதா? சார் அது வந்து இந்த சிஎன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேப்பர்லாம் கொண்டு வா. அவளும் உடனே போய் பேப்பர்ஸ்லாம் கொண்டு வரா. அதை பார்த்து அவனுக்கு கோவமா வர. இதை யார் ரெடி பண்ணா? நான் தான் சார். அது அப்படியே முகத்தில் தூக்கி எறிகிறான். ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் கூட ஒழுங்காக ரெடி பண்ண முடியாதா? ஒரே மிஸ்டேக், தெரியாட்டி கேட்டு தொலை வேண்டியதானே முட்டாள். இதுக்கு தான் மற்ற ஆளுங்க இருக்காங்கல்ல, கொடுக்க வேண்டியது தானே. எல்லாம் எதுக்கு உதவாத கேஸ், நல்லா தின்னுட்டு மேக்கப் போட்டு வர வேண்டியது அப்படின்னு திட்ட. சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க, கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. ஓ மேடம்க்கு மரியாதைலாம் கொடுக்கணுமா? உனக்கெல்லாம் எதுக்கடி மரியாதை? நீ செய்கிற வேலைக்கு இந்த மரியாதை போதும். போய் ஒழுங்கா வேலை பாரு அப்படின்னு அவனோட லேப்டாப்பில் வேலையில் முழுகிட்டான். இங்கே வயனுக்கு அவன் பேசினது அசிங்கமாக தான் இருக்குது. எப்படி பேசுகிறான் அப்படின்னு அழுக கூட வருது. அவன் முன்னாடி அழுகாத வயன் அப்படின்னு வந்து அழுகையை கீழே வர விடாமல் கண்ணுக்குள்ளே தொடச்சிட்டு சாமிக்கு ஃபோன் பண்ணி தப்பெல்லாம் திருத்திக்கிறான். அதை பார்த்து ஜேகேயோட இதில் வரும் ஒரு சின்ன கொடூர பின்னகை வந்து எட்டி பார்க்குது. ஹொல்லுடி ஹொல்லு, உனக்கு இன்னும் இருக்க, இனிமே தான் என் ஆட்டத்தை பார்ப்பேன். ஜேகே கிட்ட திமுறை காட்டினா என்ன நிலைமைன்னு உன்னை பார்த்து மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு மனசில் நினச்சி வேலையை பார்க்குறான். ஆனால் பாவம் அவனுக்கு தான் தெரியல அவகிட்ட அவன் தான் மாட்டிக்க போகிறான் அப்படின்னு. 3 டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகேக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. சாமி ஆல்ரெடி சொல்லியிருந்தனால வயன் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு ஜேகே கிட்ட வந்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இருந்தாலும் வயன் பயந்தாலாம் வேலைக்காகாது, நேரம் ஆச்சுன்னா அதுக்கு வேறு திட்டுவான். அதனால ஒழுங்கா இப்போவே போவோம் அப்படின்னு 3 அலாரம் அடிக்கா. எழுந்தவன் பக்கத்தில் போகிறான். சார் சார் இப்போ ஒரு மீட்டிங் இருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு சார். எத்தனை மணிக்கு? இன்னும் சரியாக 7 நிமிஷம் இருக்கு. ஓ அப்படின்னு அவன் அமைதியாக இவ்வளோ அமைதியாக நிற்கிறான். கரெக்டாக 2 நிமிஷம் ஆனதுமே எழுந்து வெளியே போக இவ்வளோ பின்னாடியே ஓடுறான்.
தென் அங்கே மீட்டிங் நடந்துட்டு இருக்கா ஒயன் தான் அங்கே மீட்டிங்கில் இருக்க சம்மந்தமான நோட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கா. இது எல்லாமே சாமி சொன்னது தான். ஜேகேக்கு அவன் ப்ராஜெக்ட் சம்மந்தமான தகவல்லாம் எப்போ வேணாலும் கேட்பான். எப்போ கேட்டாலும் நம்ம சொல்லணும். அதனால இவன் எழுதிட்டு இருக்கா. அப்படியே மீட்டிங் நடுவில் ஃபோன் வேற. ஜேகே அதை எடுத்து டேபிள் மேலே ஓரத்தில் வச்சுட்டு மறுபடியும் பேச்சு தொடறான். இன்னுமே ஒயன் அந்த ஃபோன் எடுக்காதல அவளை முறைச்சு, ஹே இடியட், ஃபோனை இங்கே வச்சா எடுக்கணும்னு அறிவில்லையா உனக்கு, சீக்கிரம் வந்து ஃபோனை எடு அப்படின்னு கத்தி கூப்பிட இவளும் ஓடி வந்து எடுக்கிறா. உங்க அம்மா வேலையை பாரு, ஓசியில் சம்பளம் வாங்கணும்னு நினைக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் மறுபடியும் தொடங்க. அங்கிருந்தவங்க எல்லாருமே இவ்வளோதான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம்மா ஃபோன் எடுத்துட்டு வெளியே வந்த ஒயனும், முன்ன பின்ன சொல்லியிருந்ததானே எனக்கு தெரியும், ஒரு ஃபோன் அங்கே வச்சா நான் எடுக்கணும்னு எனக்கு எப்படி தெரியும், அந்த சாமி சார் சொல்லவே இல்லை. அந்த ஹிட்லர் சான்ஸ் கிடச்சா நம்மளை போட்டு தாக்குறான், அவங்க முன்னாடி எல்லாம் ரொம்ப அசிங்கமாக போச்சு அப்படின்னு யோசிக்கா. அப்போது ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க. அதில் சாரான்னு இருக்கு. சின்னது ஒரு பொண்ணா, இவன் கூடயும் பேச ஒரு பொண்ணு இருக்கா, சரி இவ யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காதில் வச்சு பேசுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு பொண்ணோட குரல், ஹாய் ஜேகே எப்பட்றா இருக்கா, ஏன் ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரம் அப்படின்னு பேச. குட் மார்னிங் மேம், நான் சாரோட பிஏ, ஒரு முக்கியமான மீட்டில் இருக்கார் மேம். பிஏவா, அதுவும் ஒரு பொண்ணா, ஆமாம் சாமி எங்க, அவர் தானே பிஏ. எஸ் மேம், சார் லீவில் இருக்காரு, அவர் இல்லாதனால தான் நான் இருக்கேன் மேம். ஓ சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு ஃபோனை வச்சிட்டா. சே, எவ்வளோ க்ளோஸாக பேசுகிறாங்க, யாராக இருக்கும், ஒரு வேளை லவராக இருக்குமா. ஓ யாராக இருந்தால் உனக்கு என்ன வையன், சீக்கிரமாக போ, இல்லை வெளியே வந்தா திட்டும் அப்படின்னு சொல்லி உள்ளே ஓடிட்டா. கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சிச்சு, எல்லாரும் போயிட அவனை பார்த்து, ஃபோன் வச்சா எடுக்க முடியாதா. சார் நீங்கள் அங்கே ஃபோன் வச்சா எடுக்கணும்னு எனக்கு எப்படி தெரியும் சார், இப்போ தான் வேலையே கற்றுக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமாக கற்றுக்குறேன் அப்படின்னு பேசுகிற முன்னாடியே பேசுகிறா வயன். ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னா அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் இந்த வேலைக்கே போகணும். 2 days டைம், அதுக்குள்ளே எல்லாத்தையும் கற்றுக்கோ, இல்லாட்டி அவ்வளோதான். பரவாயில்ல, சிங்கம் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக பேசுது அப்படின்னு மனசில் நினச்சேன். சரி சரி அப்படின்னு தலையாட்டா. உள்ள யாரு சார், சாரா மேடம் சார், உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, நான் மீட்டிங்கில் இருக்கீங்கன்னு சொன்னேன், ஒரு கூப்பிட்றேன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்ல. ஜேகே எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு ஃபோன் எடுத்துக்கிட்டு வெளியில் போயிட்டான். அவன் பாட்டுக்கு அதை பார்த்த வயனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஹிட்லர் ஹிட்லர் ஒரு பதில் சொல்கிறான்னு பாரு, அவன்கிட்ட இதை எதிர்பார்த்தது ஏன் தப்பு தான் அப்படின்னு தலையிட அடிச்சுக்கிட்டு அவன் பின்னாடியே ஓடுறான் வயன். ஜேகேவும் சாராக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. இங்கே வயன் தான், இவன் பொண்ணு கூடலாம் பேசுவானா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா அவனையே. அவன் திடீர்னு அவளை பார்த்து, என்ன வேணும், ஒன்றும் இல்லை, வேடிக்கை பார்க்காம வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை முழிக்கிறான். சரிங்க ஹிட்லர் அப்படின்னு தனக்குள்ளேயே முடங்கிட்டு வேலையை பார்க்குறா வயன். டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர்நூன் லஞ்சில் லஞ்ச் பேக் வெளியில் எடுக்க அதில் 2 டிஃபன் இருக்குது. ஆக்சுவலி இன்னைக்கு காலையில் டிஃபனே ஒயன் தான் பண்ணியிருப்பா. அவளுக்கு பண்ணும்போதே ஏனோ 2 டிஃபன் பாக்ஸ் கட்டணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னு தெரில, கேக்கு இன்னைக்கு ஒரு டிஃபன் பாக்ஸை கொடுத்துடலாம் அப்படின்னு தோணியிருக்கும், அதனால் கொண்டு வந்திருப்பா. ஆனால் அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு யோசனையாகவே இருக்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்துகிட்டு போய் ஒரு டிஃபன் பாக்ஸை டேபிள் மேலே வச்சுட்டு, இதை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் ஓடிருப்பா. வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் அவன் சாப்பிட்டு இவள் பார்த்ததே கிடையாது. அதனால் ஏதோ தோண வச்சுட்டு ஓடிட்டா. ஜேகே அப்போ தான் அந்த டிஃபன் பாக்ஸை வந்து பார்க்குறான். இவளுக்கு என்ன தைரியம் இருந்தா எனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பா அப்படின்னு அதை எடுத்து தூக்கி போட போக, தினமும் அவள் சாப்பிடும்பொழுது அவள் சாப்பாடோட அந்த வாசனை ஜேகேவோட மூக்கை துளைக்கும். அந்த ஞாபகம் வர அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். தக்காளி சாதம், அதோட ஸ்மெல்லே மூக்கு தொலைக்குது. அவன் கை அணிச்சியா அந்த பாக்ஸை திறந்து அதுலேருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது. அவ்வளோதான், அந்த டேஸ்ட்டில் அந்த டிஃபன் பாக்ஸு எப்போ காலி ஆச்சுன்னே தெரில. சின்ன வயசில் அவன் அம்மா கிட்ட சாப்பிட்டது நினைவு வருது. கண்கள்லாம் தானாகவே கலங்க எழுந்து போய் கை கழுவுறான். அவனோட ரூமில் உட்காந்து ரொம்ப நேரம் ஏதோ யோசிக்க ஒன்றுமே தோணலை. இன்னும் அவனுக்கு ஏதோ யோசனை தோண அரக்க மாதிரி சிரிச்சிட்டு, நீ வாடி உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மகிழ்ச்சியில் வேலையை பார்க்க போகிறான். இந்த சமயம் வெளியில் ஓடி வந்த வயனும் ஏதோ ஒரு வேகத்தில் வச்சுட்டு வந்துட்டோம், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கேன்டீன் போகிறான். எப்பவுமே அவள் சாப்பிடும்போது ஜேகேவோட கண்களில் ஒரு விதமான ஏக்கம் தெரியும். அதனால தான் இன்னைக்கு அவளையும் மீறி சாப்பாடு வச்சுட்டா. தென் இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ள எதுவுமே தெரியாத மாதிரி வந்து வேலை பார்க்க உட்காந்துட்டா வயன். அப்போ தான் அவன் அவளை பார்த்து, ஓ வந்துட்டியா அப்படின்னு, வயன் அப்படின்னு கத்துறான். ஐயோ போச்சு, இன்னைக்கு நம்ம அவ்வளோதான், கொடுத்த டிஃபன் பாக்ஸ் காற்றுல பறக்க போகுது அப்படின்னு அவன் பக்கத்தில் போய் நிற்க. இந்தா அப்படின்னு டிஃபன் பாக்ஸை அவன் கையில் கொடுக்குறான். டிஃபன் பாக்ஸ் காலியாக இருக்கா. அவளுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆஹா சாப்பிட்டான் போலையே அப்படின்ட்டு வாய் சும்மா இருக்காம, சார் சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு பொண்ணு உடனே கேட்க, அவனோ திமுறா சிரிச்சிட்டு, எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்க வயன் கன்ஃபியூஸ்டாக பார்க்க, சாப்பாடு சாப்பிட்டது நான் இல்லை, அந்த குப்பை தொட்டி, அதுக்கிட்ட போய் கேளு, இந்த சாப்பாடெல்லாம் அங்கே தான் போகும்
அப்படின்னு சிரிக்க இங்கே வயனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவளே ஆசையாக செஞ்சது. அவளுக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு தான். ஒன்று டீ போடுறது, இன்னொன்று தக்காளி சாதம் செய்கிறது. இதுக்குள்ளே கோவமாக வருது. எனக்கே இந்த தக்காளி சாதம் மட்டும்தான் சமைக்க தெரியும். அதான் இவனுக்கு ஆசை ஆசையாக சமைச்சு கொண்டு வந்தா இவன் வேண்டாத மாதிரி சொல்கிறானா? இது சமைக்க நான் அம்மா கூட காலையில் எவ்வளோ சண்டை போட்டேன் தெரியுமா அப்படின்னு யோசிச்சு, சார் வேணாட்டி என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல, அதை ஏன் குப்பை தொட்டியில் போடணும் அப்படின்னு வாயிருக்காம கேட்டா. நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை, நீயா வச்சா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்னை கேட்டு தான் வச்சியா? அப்புறம் ஏன் நான் உன்னை கேட்கணும்? அம்மா இதெல்லாம் ஏன் செய்கிற? அதை இதுன்னு சமைச்சு கொடுத்து என்ன மயக்கலான்னு பார்க்குறியா? வந்து 1 மாதம் கூட ஆகலை, மற்ற எல்லாரும் என்னை பார்த்தா நடுங்குறாங்க. ஆனால் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இதெல்லாம் செய்வ? எதுக்கு? வந்த உடனே சொத்து மேலே ஆசை வந்துருச்சா? இவன் பெரிய பணக்காரன், இவளை வளைச்சு போட்டா காலத்துக்கும் குடும்பத்தோட சாப்பிடலான்னு நினச்சி இதெல்லாம் பண்ணுறியா? சாப்பாடு கொடுத்து என்னை மயக்க பார்க்குற? பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வ போல அப்படின்னு ஓரக்கனால மேலேருந்து கீழ் வரைக்கும் பார்த்து கொடூரமாக சிரிக்கிறான். ஜேகே பேசினது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் என்னோட மூளைக்கே புரியுது. கையில் இருந்த டிஃபன் பாக்ஸ் நழுவி கீழே விழுந்துருச்சு. கால்கள் தரையில் நிற்காம கீழே உட்காந்துட்டான். அவனோட அந்த அசிங்கமான வார்த்தைகளை நினைக்க காதுகளில் திரும்ப திரும்ப ஒழிக்க 2 காதுகளையும் கைகளால் அடைச்சிட்டுவ. கண்கள்லேருந்து கண்ணீராக வருது. அவளால் அந்த கண்ணீரை அடக்கவே முடியல. இங்கே நடிச்சு ட்ராமா பண்ணத ஒழுங்கா வெளியே போ அப்படின்னு அவன் சொல்ல வெளியே ஓடிட்டா. நேராக ரெஸ்ட் ரூம் போய் அங்கேயும் அழுகிறா. ரொம்ப நேரமாக அழுதுருப்பா போல. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து அங்கே இருக்க கண்ணாடியில் பார்க்க அவளை பார்க்க அருவருப்பா இருக்கு. இப்படி நோக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிறான். ஒரு சாப்பாடு கொடுத்தது தப்பா? சாப்பாடு கொடுத்தது தப்பு தான் அப்படின்னு அவளோட மூளை வேற சொல்லுது. யாராவது பாஸ்க்கு சாப்பாடு கொடுப்பாங்களா? அதுவும் அவனை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்ச பின்னாடியும் உன்னை யார் கொடுக்க சொன்னா? அதனால தான் அவன் அப்படி பேசுகிறான். அதுக்குன்னு என்ன வேணாலும் பேசலாமா? இங்கே பாரு, அவனை சுற்றி யாருமே இல்லை. அவனுக்குன்னு ஒரு கோடு இருக்குது. அந்த கோடை தாண்டி யாரும் உள்ளே போக முடியாது. உன்னை யார் போக சொன்னா? நான் போகணும்னு நினைக்கலையே. நான் தினமும் சாப்பிட்றப்ப அவன் முகத்தை பார்க்கணுமே, பாவமாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்தேன். அவன் அம்மா இருந்திருந்தா இப்படி விட்டுருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம். அவன் தினமும் மதியம் சாப்பிட்றது கிடையாது. திட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் கொண்டு வந்தேன். ஆனால் இவ்வளோ அசிங்கமாக பேசுவான்னு தெரியல அப்படின்னு இவளோட மனசு புலம்பிகிட்ருக்கு. வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது திட்டிருக்கலாம். அவன் சாப்பிட்ணுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கொண்டு வந்தேன். வேற எந்த தப்பான எண்ணமும் எனக்கு கிடையாது. ஆனால் அவன் எப்படி பேசிட்டான், என்னால் தாங்கிக்கவே முடியல. நீயே அழுதுகிட்டே வந்த, திரும்பி அவனை கேள்வி கேட்க வேண்டியது தானே அப்படின்னு இன்னொரு மூளை கேட்க, அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ நேராக அவன்கிட்ட போய் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு கேளு, இன்னைக்கு உன்னோட நியாயத்தை சொல்ல, அவளை ஒரு வழி பண்ணு அப்படின்னு மூளை தைரியம் கொடுக்க இவளும் அந்த ரூமுக்கு போகிறா. சார் இப்படி பேசுனீங்க? என்ன பேசுன சார்? இதுக்கு முன்னாடி என்ன ஏன் அப்படி கேவலமாக பேசுனீங்க? நான் என்ன பேசினேன்? ரொம்ப நடிக்கிறான். பேசினதெல்லாம் பேசிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படின்னு மனசுக்குள்ள புழங்கிட்டு, சார் ரொம்ப நடிக்காதீங்க. தினமும் சாப்பிடும்போது உங்கள் முகத்தை பார்க்கணுமே, அவ்வளோ ஏக்கமாக இருக்கும். சரி ஒரு நாள் கொடுக்கலான்னு கொண்டு வந்தா ஓவராக பேசுகிறீங்க. என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க? வயிறு முட்டை என் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதையே குறை சொல்கிறீங்க அப்படின்னு இடுப்பில் கை வச்சுக்கிட்டு கோவமாக பார்க்க, இப்போ உனக்கு என்ன வேணும்? சாரி சொல்லுங்க. தன்னோட சேரில் உயரமாக சாஞ்சு அவளை பார்த்து, என்னது நான் உன்கிட்ட சாரி கேட்கணுமா? எதுக்கு? உன் சாப்பாட்டை கொட்டினதுக்கா? அந்த பார்வையில இவ சொக்கி தான் போறா. படுபாவி, எப்படி பார்க்குறான் பாரு. இப்படி பார்த்தா நான் அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சுட்டு பேச வார்த்தைகள் தடுமாறுது. சார் எல்லாத்தையும் திருட்டுத்தனமாக சாப்பிட்டு போய் சொன்னதுக்கா? ஏய், நான் உன்னோட பாஸ், ஒழுங்கா போய் வேலையை பாரு. இவளும் கோவம் பார்த்த, நீங்கள் சாரி சொன்னாதான் நான் போவேன் அப்படின்னு இடுப்பு மேலே கையை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. ஜேகே எழுந்து அவன் பக்கத்தில் கோவமாக நெருங்கி வந்து நிற்க, அந்த நிலையிலையும் அவன் அருகாமை அவளை ஏதோ செய்ய தடுமாறுறா. சார் அப்படின்னு கண்ணில் நல்லா முழிச்சு அவனை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கா பையன். அவன் தன் கோட்டை சரி பண்ணிக்கிட்டே அவளை பார்த்து, நான் சாப்பாடு கொண்டு வான்னு சொல்லவே இல்லை, நான் சாப்பிட்டதை நீ பார்க்கவே இல்லை, அப்புறம் நான் ஏன் சாரி சொல்லணும்? அடுத்தவங்க கேட்காம நம்மளா போய் அவங்களுக்கு ஏதாவது செஞ்சா இப்படி தான் செய்வாங்க, இப்படி தான் பேசுவாங்க. அதனால ஒழுங்கா பேசாமல் போய் வேலையை பாரு, இல்லை என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு பேசிட்டு வெளியே போயிட்டான். அவன் போனதுக்கப்புறம் சில மாதிரி நின்றுட்டு இருக்கா ஓயன். அவன் பேசுனது எதுவுமே அவன் காதில் விழுக்கல. ஓயன் இப்போ என்னடி நடந்துச்சு அப்படின்னு தனக்கு கேட்க அவள் நினைச்சவளுக்கு கேவலமாக இருக்கு. ஏதாவது அவன் முன்னாடி கெத்தா பேசுவேன்னு நினச்சா இப்படி அவன் அழகுல மயங்கி பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கா அப்படின்னு அவளோட முகத்துக்கு முன்னாடி விரல் நீட்டிட்டு அவளை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கா. நான் என்னடி பண்ணுறது? கோவமாக இருந்தாலே அவ்வளோ அழகாக இருப்பான். இப்போ திமிரா வேற சிரிக்கிறான். அவன் சிரிக்கிறதே அரிது, அதுலேயும் இப்படி சிரிச்சா அந்த அழகுல மயங்கி தான் போகணும். அதுவும் இல்லாமல் நெருங்கி வந்து நிற்கிறான். அவன் கோவமாக தான் நின்னான். ஆனால் அவனை அவ்வளோ க்ளோஸாக பார்த்தா என் மனசு அப்படியே அவன்கிட்ட போகுதுடி. எப்படி தான் போகுதுன்னே தெரில.
பார்த்ததுலேருந்து அவன் கூட சண்டை. அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் என் மனசு அவன் பின்னாடியே போகுது அப்படின்னு அவன் பேசும்போதே அவளோட மனசாட்சி அவளை காரி துப்பிட்டு இருக்கு. சரி சரி, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு தான் சட்டையில் இல்லாத தூசியை தொடச்சிட்டு போய் உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா வயன். சமயம் இங்கே ஜேகே சாமி கிட்ட ஃபோன் பண்ணி அவனோட ஃப்ரெண்ட்ஸை பற்றிலாம் சொல்ல, இங்கே சாமியும் வயனுக்கு ஃபோன் பண்ணி வயன்கிட்ட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வரதை பற்றிலாம் சொல்லி வச்சுட்டாரு. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் சார். நீங்கள் தினமும் இனி 8 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும். என்ன சார் புதுசாக இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? மேடம் இது சாரோட ஆர்டர். வர வரைக்கும் நீங்கள் தான் சாரோட பிஏ. அதனால் 8 மணிலேருந்து அவர் கூட தான் இருக்க மாதிரி இருக்கும். சார் நான் வீட்டிலேருந்து இங்கே வரவே அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதனால தான் சார் கம்பெனியோட ஹாஸ்டலில் உங்களை தங்க வைக்க சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு ஷாக்காக, ஆமாம் மேம், சாரோட ஆர்டர். உங்கள் வீட்டில் பேசுகிறது உங்கள் பொறுப்பு மேடம் அப்படின்னு சாமி ஃபோனை வச்சுட்டாரு. அடப்பாவி, ஒரு சாப்பாடு கொண்டு வந்தது ஒரு குத்தமாடா? உனக்கு சாப்பாடு கொண்டு வந்ததுக்காக என்னை என் வீட்டில் சாப்பிட முடியாமல் பண்ணிட்டியே அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கா வயன். இப்படியே ஈவினிங் வரைக்கும் அவன் வரவே இல்லை. அதனால வேலை முடிஞ்சதும் அவனுக்கு ஒரு மெசேஜை பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா வயன். வண்டி எடுத்துகிட்டு போகிற வழி எங்குமே அவனை திட்டிக்கிட்டே போகிறா வயன். படுபாவி, என் சோத்தை தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்ணுற நீ, உன்னாலலாம் எப்படா முடியுது? ஹிட்லர் சிடுமூஞ்சி குரங்கு பொன்னி கொக்கு வாயா. இல்லை இதெல்லாம் சொன்னால் அந்த விலங்குகளே கோச்சிக்கும். ஐயோ இப்படி புலம்பி விட்டுட்டானே அப்படின்னு அவனை திட்டிக்கிட்டே வீட்டுக்கு போகிறா வயன். ஹாஸ்டல் தங்குற விஷயத்த வீட்டில் போய் சொல்ல அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவங்கள சமாதானப்படுத்தி அப்படியே அடுத்த நாள் காலையில் வயனும் அவரோட அப்பாவும் டீச்சராக எடுத்துகிட்டு ஹாஸ்டலுக்கு வராங்க. ஆக்சுவலி இந்த ஹாஸ்டலுக்குள்ளே செக்யூரிட்டி பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும். அது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தான். கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவளும் அவனோட அப்பாவும் அங்கே போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. 2 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கு. வெளியே வாசலில் ஒரு செக்யூரிட்டி கார்டும், உள்ளே போய் ஹாஸ்டல் தொடங்குற இடத்துல செக்யூரிட்டி ஆட்களும் இருக்காங்க. அவனோட பெர்மிஷன் லெட்டரை கொடுத்த உடனே அவங்கள உள்ளே அனுமதிக்கிறாங்க. அங்கே இருக்க மெஸ்ஸு அப்புறம் ரூமு அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்க எல்லாமே தரமாக பக்காவாக இருக்குது. அதே சமயம் அந்த ஹாஸ்டலுக்கான ரெண்ட்டுமே ரொம்பவே கம்மியாக இருக்குது. பார்த்த வயனோட அப்பாவும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, இங்கே தங்கிக்கோ, ஆஃபீஸ்க்குள்ளேயே இருக்குது, அதனால எந்த பிரச்சனையும் வராது, நல்ல பாதுகாப்பும் கொடுத்துருக்காரு அப்படின்னு அவர் சொல்ல, இங்கே வயன் தான் பிடிக்கல அப்படின்னாலும் சரின்னு சொல்கிறான். இவளும் ஆஃபீஸ்க்கு போயிட்டா. அவன் ஏற்கனவே வந்து வேலை பார்த்துட்ருக்க அவனை வெறுப்பாக ஒரு பார்வையை பார்த்துட்டு நேராக போய் அவளோட சேரில் உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. டைம் ஸ்கிப் ஆக, மேம் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, நானே கார் அனுப்பி அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டேன், அவங்க கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சுருக்கேன், சார்கிட்ட சொல்லிவிடுங்க, அவர் இப்போ அங்கே போகணும். சரி சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சாமி ஃபோன் பண்ணிட்டு சொல்ல, இவ்வளோ எழுந்து அவன்கிட்ட போய் சார் சொல்லு கண்ணை அந்த கம்ப்யூட்டரில் வச்சுக்கிட்டே சொல்ல, என்னை பார்த்து கேட்க மாட்டானோ, ரொம்ப தான் பிள்ளைக்கு பண்ணுறான் ஹிட்லர் அப்படின்னு மனசுக்குள்ள அவனை திட்டிட்டு, சார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, இப்போ நீங்கள் அவங்கள போய் பார்க்கணும் சார் அப்படின்னு தலையசைக்கிறான். ஓகே அப்படின்னு வயனும் ஒரு 2 நிமிஷம் நின்று பார்த்துட்டு வேலையை கண்டினியூ பண்ண 10 நிமிஷத்துல எழுந்து வந்தவன் அவளையே பார்க்க அவளும் ஒன்றும் தெரியாம முடிச்சுட்டு எழுந்துட்டு நிற்கிறான். பாஸ் வெளியே போனா பிஏவா கூட போகணும்னு தெரியாது அவனுக்கு? சார் நீங்க சொன்னதானே தெரியும். ஏன்னா சொல்லாமலே எல்லாமே தெரியணும். சார் நான் ஒன்றும் சாமி சார் இல்லைங்க, அவருக்கு தான் உங்கள் கண்ணசைவெலாம் தெரியும். நான் இப்போ தான் புதுசாக வேலைக்கு வந்திருக்கேன் சார், கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். நான் வந்து சொன்னப்பவே நீ கிளம்புன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் பின்னாடியே நான் வந்திருப்பேன் சார். நீங்கள் பாட்டுக்கு வழியே போய் நான் உங்கள் பின்னாடியே வந்து நீங்கள் நேராக பாத்ரூம்குள்ளே போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது சார் அப்படின்னு முகத்தை பாவமாக வச்சுக்கிட்டு கேட்க, இங்கே செக்கிக்கு கோவமாக வருது. அவளை முறைச்சிட்டு, அதான் இப்போ தெரியும்ல வா அப்படின்னு அவன் முன்னாடி வேகமாக போக, அப்படி போட வலிக்கு இந்த வயன் யாருன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அப்போ அவனை திட்டிக்கிட்டே ஹேண்ட்பேக்கு ஃபோனு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் பின்னாடியே வேகமாக ஓடுறான். அவன் காரில் அவளுக்காக காத்துட்ருக்கான். அவன் ஓடி போய் பின்னாடி கதவை திறக்க சொடக்கு போட்டு, நான் ஒன்றும் உனக்கு டிரைவரில் முன்னாடி வந்து உட்காரு. சார் அதுக்கு இல்லை, எப்பவுமே ஓனர் பக்கத்து சீட்டில் அவங்களுக்கு நெருக்கமானவங்க தான் உட்காருவாங்க, அதான் சொன்னவன் ஜேகே முறைக்க. ஐயா என்ன இந்த ஹிட்லர் இப்படி முறைக்கிறான், ஒயன் பேசாமல் போய் முன்னாடியே உட்காந்துக்கோ அப்படின்னு மூளை மணி அடிக்க முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டா. நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கா. இங்கே வயனுக்கு அந்த காற்று வெளியிலேருந்து வர காற்றோட இதில் நல்லா தூக்கம் வந்துருச்சு. தூங்கிட்டான். ஒரு 1/2 மணி நேரம் தூங்கியிருப்பான். திடீர்னு காரு சடன் பிரேக் போட்டதில் சீட் பெல்ட் போடுறதால முன்னே போய் அந்த கண்ணாடியில் இடிச்சு, ஐயோ அம்மா வலிக்குதே அப்படின்னு தூக்கத்துல நெத்தியில் கை வச்சுக்கிட்டு அலறா. அப்படியே மெல்ல கண் விழிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் இருந்தவன் முறைச்சிக்கிட்டு இருக்கான். காரில் வந்தா சீட் பெல்ட் போடணுங்கிற ஒரு அறிவு கூட இல்லையா உனக்கு அப்படின்னு வெறுப்போடையும் அவளை பார்த்து கேட்க, ஆமாம் முன்ன பின்ன காரில் போயிருந்தா தானே தெரியும் அப்படின்னு இலக்கரமா ஒரு புன்னகை சிந்துறா. ஜேகே அவளை கொலவரியோட பார்த்துட்டு, இப்போயாவது சீட் பெல்ட் போடு அப்படின்னு மறுபடியும் காரை நகர்த்துறான். சார் நான் தான் காரில் முன்ன பின்ன போனதே இல்லையே, அப்புறம் எதுக்கு சீட் பெல்ட்டு, அப்படியே அடிபட்டாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் பேசாமல் போங்க அப்படின்னு திமிரா பேச, எனக்கு பயங்கரமாக கோவம் வர அந்த கோவத்தில்
அப்படியே காரை தாறுமாறா ஓட்டுறான். சார் மெல்லமா போங்க சார் அப்படின்னு பயத்துல ஒயன் கத்தவே ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் ஜேகேவோட காதுல விழவே இல்லை. எனக்கு ஒரு யோசனை தோண, இவன் இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டான், அடிக்கடி இவனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். திரும்ப அவன் கார் வேகமாக ஓட்டாவே ஒயன் எங்கே பிடிக்கணும்னு தெரியாமல் அவனோட கையை பிடிச்சிட்டான். அவளோட கை பட்ட உடனே மின்சாரம் தாக்குனது மாதிரி உணர்ந்து காரை சடன் பிரேக் போட்டான் ஜேகே. எவ்வளோ இவனுக்கு இதுதான் சரியான நேரம், அவனை தட்டி வைக்கணும் அப்படின்னு அவன் மடி மேலே போய் விழுந்துட்டா. அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜேகே பேந்த முழிக்கிறான். 2 பேர் கண்களும் ஒருத்தர் பார்க்க அவனோட கை அவனோட கழுத்தை இருக்க பிடிச்சிருக்கு. சில செகண்ட்ஸ் பார்வையிலேயே 2 பேரும் மயங்க வந்து ஜேகே வாயனை தள்ளி விட்டான். ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு கோவமாக கத்த. சார் நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் வேகமாக ஓட்டுறீங்க, நான் பேலன்ஸ் தவறி உங்கள் மேலே விழுந்துட்டேன் அப்படின்னு பாம்பை முகத்தை வச்சுட்டு சொல்கிறான். அவன் பல்ல கடிச்சிட்டு சரி போய் உட்காரு அப்படின்னு காரை இப்போ மிதமான வேகத்தில் ஓட்டுறான். அவளும் ஜன்னலோட ஓரம் திரும்பி சிரிப்பு அடக்க முடியாமல் சிரிச்சிட்டு இருக்கான். நான் வேணும்டா ஹிட்லர், உனக்கு என்னையே பயமுறுத்த பார்க்குறியா, என்னையே கேவலப்படுத்துறியா, நல்லா அனுபவி அப்படின்னு சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டே அவனை பார்க்காம ஜன்னல் ஓரமாக திரும்பிக்கிட்டு வரா. அப்படியே காரு அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போக ஜேகே கோவமாக இறங்கி அப்படியே உள்ளே போயிட்டான். இவ தான் அந்த வாங்கி வச்சிருந்த பொக்கையை வாங்கிக்கிட்டு அவன் பின்னாடியே ஓடுறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. இவ பார்த்தோன்னே எல்லாரும் வந்து டே ஜேகே எப்படா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு ஹக் பண்ணிட்டு அப்புறம் விலக யாராவோ ஹேய் ஜேகே பேபி அப்படின்னு அவனை இறுக்கி அணைக்கிறான். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம வயன் தான் ஒரு மாதிரி முகத்தை சொல்லிச்சு நின்றுட்டு இருக்கா. அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. நான் நல்லா இருக்கேன்ரா. ஏய் ஜின் ஜேஹோப் எப்படா இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோண்டா, நீ எப்படி இருக்க அப்படின்னு ஜின் கேட்கா. ஜேஹோப்போ ஹே அப்படியே தாண்டா இருக்கான், அங்கே பாரு முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கா. இங்கே இந்த அந்த சாராவை பார்த்துட்டு இருக்கா. அவள் மேலேருந்து கீழே வரைக்கும் கண்களெல்லாம் அளக்குறா. இங்கே பாரு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான்னு, இல்லை பாதி தெரியுது, கீழே பாதி தெரியுது. ஷோ எப்படி தான் இந்த ஹிட்லருக்கு இவ்வளோ மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறாங்களோ அப்படின்னு யோசிச்சபடி என் மனசில் அவளை கழுவி ஊற்றிட்டு இருக்கா வயன். இங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எதாச்சும் வெளியில் நின்றுட்டு இருக்கா. இங்கே வயனை பார்த்துட்டான் ஜின். ஹேய் யார் அந்த பியூட்டிஃபுல் கேர்ள்? ஹே ஏஞ்சல், இந்த அரக்கனோட மாளிகையில் ஒரு ஏஞ்சலா? ஹே பியூட்டிஃபுல், நீ யாரு? ஹலோ சார், நான் வயன். வெல்கம் சார், நான் சாரோட பிஏ. என்னது அந்த ஜேகேவோட பிஏவா அப்படின்னு அதிர்ந்த எல்லாரும் திரும்பி அவனை பார்க்க ஜேகே முகத்தை திருப்பிட்டு நின்றுட்டு இருக்கான். சரி ஏன் வெளியில் நிற்கிற, உள்ளவா. சார் கூப்பிடாம எப்படி நான் உள்ள வர்றதுன்னு ஜேகேவை பார்க்க ஜேகேவும் உள்ளவா அப்படின்னு கையசைக்கிறான். கையில் பொக்கையில் வச்சுருக்கா, எங்களுக்கு தானே கொடு அப்படின்னு ஜின் கேட்கா. சாரி சார், நான் கொடுத்தா சரியாக இருக்காது அப்படின்னு நேராக ஜேகே கிட்ட கொண்டு போய் அதை அவன் கையில் கொடுக்குறான். அது வாங்கின ஜேகேவும் வெல்கம் கைஸ் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கொடுக்க அவங்களும் வாங்கிட்டாங்க. ஆனால் ஜின் வயனை விடுற மாதிரி தெரில. பியூட்டிஃபுல், உன் நேம் என்ன அப்படின்னு ஜின் கேட்க ஐவா ஜேகேவை பார்க்க. ஹேய் அவன்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான், அவன் சொன்னதான் உன் பேரை சொல்லுவியா? அப்புறம் யோசிச்சு வயன் சார். வாவ் பியூட்டிஃபுல் நேம், உன்ன மாதிரியே உன் நேமோ சூப்பராக இருக்கு அப்படின்னு வழிஞ்சிக்கிட்டே இருக்கான் சின்ன. ஓகே கைஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன் அப்படின்னு ஜேகே சொல்ல. வே ஜேகே இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சாரா சொல்ல. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அதெல்லாம் முடியாது, நீ வா அப்படின்னு அவன் கைக்குள்ளே போட்டு இழுத்துக்கிட்டு டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறா. அப்படியே எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கா. வயன் மட்டும் அங்கேயே நின்றுட்டுருக்கா. ஹே வயன் நீயும் வந்து சாப்பிடு வா. பரவாயில்ல சார், நீங்களாம் சாப்பிடுங்க, நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன். நோனோ இன்னைக்கு நீ எங்கள் கூட தான் சாப்பிடணும் அப்படின்னு ஜின் கூப்பிட அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக ஜேகேவை தான் பார்க்குறா. என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் ஜேகேவே பார்க்குறா, அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், நீ வா ஜின் மறுபடியும் கூப்பிட ஏன் அமைதியாக ஜேகேவை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கா. அவள் இடத்த விட்டு நகரவே இல்லை. டேய் சொல்லுடா, நீ சொன்னாதான் வருவா. அவனும் நிமிந்து அவளை பார்க்க அதை அவள் சம்மதமாக எடுத்துக்கிட்டு வந்து டேபிளில் உட்காரா. அவள் பக்கத்தில் ஜின் உட்காந்துக்கிட்டான். சாப்பிடும்போது ஹே பேபி என்ன இப்படி சாப்பிட்ற, குழந்தை மாதிரி நிறைய எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல இங்கே ஒயனுக்கு போகிற ஏறிடுச்சு. என்னாச்சு அப்படின்னு அவள் தலையை தட்டி விட்டு தண்ணியெலாம் எடுத்து கொடுக்குறான் சின்ன. இவங்க இப்படி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான் ஜேகே. ஆனால் அவன் முகத்தில் எந்த வித சலனமும் இல்லை. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு அவன் முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியல. அதனால் இங்கே ஒயனுக்கு ஒன்றுமே புரியல. தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வாங்கி மட்டும் குடிச்சிட்டான். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு வெளியே வந்தவா. அப்பா உள்ள ஒரு நிமிஷம் கூட உட்காரவே முடியல. அந்த ஹிட்லர் என்ன சொல்லுவானு பயந்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. போத குறைக்கு ஃப்ரெண்டு வேற வயன் பேபின்னு உயிர் எடுக்கிறான். அதுவும் அந்த ஹிட்லர் முன்னாடியே கூப்பிட்றான். ஏற்கனவே அவனுக்கு ஆட தெரியாது, இதில் சலங்கை வேற கட்டி விட்டா நான் என்னதான் பண்ணுறது? வயன் கவனமாக இருந்துக்கோ, திரும்ப அங்ககிட்ட மாட்டிக்காதா, இப்போ எப்படி வெளியே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கா வயன். அப்போது ஜேகே கை கழுவிட்டு வர. சார் நான் வெளியே நிற்கிறேன் சார். அவனோட பதிலை கூட எதிர்பார்க்காம அவள் பாட்டுக்கு வெளியே போயிட்டா. நேராக கதவு கிட்ட போனோடனே ஹே பேபி எங்கே போகிற அப்படின்னு கேட்க ஜின்னு
ஐயோ இந்த குரங்கு மூஞ்சி வேற திரும்ப திரும்ப கூப்பிடுதே. மித்து இன்னைக்கு உனக்கு கண்டிப்பா கச்சேரி இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே திரும்பி அவனை பார்க்க, சொல்லுங்க சார். எங்க போற? இங்க வா. சார் நான் உள்ள இருந்து என்ன பண்ண போறேன்? நான் கார்ல வெயிட் பண்றேன். எங்க பாஸ் கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லி திரும்ப, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ இங்கே வா அப்படின்னு ஜின்னு கூப்பிட, ஐயோ இந்த குறுங்கு மூஞ்சினால எனக்கு கண்டிப்பாக சம்பவம் இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள அவனை திட்டிக்கிட்டு உள்ள வரா வயன். ஓ அப்படியே அந்த சோஃபா மேலே கால் போட்டு உட்காந்து அவளை முறைச்சிக்கிட்டு இருக்கான். போச்சு, ஆரம்பிச்சிட்டான், கண்ணாலே நவரசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு இங்கே வயனோட மனசு கத்துது. அப்படியே அவனை ஒட்டிக்கிட்டு சாராவும் உட்காடுறான். ஜேஹோப்போ ஜின்னு உட்காந்துட்டு இருக்கா, அவன் நின்றுட்டு இருக்கா. ஜின்னு தான், டேய் அவங்கள கொஞ்சம் உட்கார சொல்டா அப்படின்னு ஜெய்கிட்ட சொல்ல, நான் யாரையும் நிற்க சொல்ல அப்படின்னு திமிராவன் சொல்ல, வேற வழி இல்லாமல் உட்காரா வயன். ஏதோ ஃப்ரெண்டை லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்க அவங்களுக்குள்ள. ஜின்னுதான், என்ன ஜேகே உனக்கு அடுத்த நீயும் லவ் பண்ணிட போல அப்படின்னு ஜின் சிரிச்சுக்கிட்டே கேட்கா. போச்சு, இந்த பன்னி மூஞ்சி வயன் கம்முன்னே இருக்க மாட்டான் போல, நம்ம காப்படிக்கிறதுலேயே வேலையை வச்சிருக்கான் அப்படின்னு இங்கே வயன் மனசுக்குள்ள கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கா. அதாவது இவங்க பேசிட்டு இருந்த அந்த பையன் வந்து பிஏவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவ பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். அதனால ஜேகேக்கும் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கா. யாராதான், ஜெய் பிச்சைக்காரங்களை யாராவது லவ் பண்ணுவாங்களாடா, இடியட்ஸ், யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு திமுறா சொல்ல, அப்படி பேசினது வயனுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே எழுந்துன்னு, சார் நான் கார்ல வெயிட் பண்றேன் அப்படின்னு வெளியே போக, இல்ல வயன் நீங்க இங்கேயே அப்படின்னு ஜின் எதுவும் சொல்ல வரதுக்கு முன்னாடி, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு திரும்பி பார்க்காம காருக்கு போயிட்டா வயன். அப்புறம் இப்போ நான் என்ன சொன்னேன், அவள் இப்படி கோச்சிட்டு போறா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்கா. கைஸ் போதும், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நைட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டான். பேபி ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சாரா கேட்கா. அவன் எதுவுமே பேசாமல் வெளியே போயிட்டான். அங்கே வயன் காரில் உட்காந்துட்டு இருக்கா. இவன் எதுவுமே பேசாமல் காரில் ஏறி கார் எடுக்கிறான். கார் ஃபுல்லாக அமைதி. இவளும் அவனை திரும்பி கூட பார்க்கல, அவனும் அமைதியாக கார் ஓட்டிகிட்டு இருக்கான். அவள் ஜன்னல்லையே விரிச்சிட்டு இருக்கா. இந்த பணக்காரங்களுக்கு தான் இப்படி ஒரு எண்ணம், மனசாட்சியே இல்லாமல் பிச்சைக்காரங்கன்னு சொல்கிறா. எனக்கு வந்த கோவத்துக்கு வாயை வச்சு தைச்சிட்டு இருப்பேன். எல்லாரும் இருக்க போய் தான் அமைதியாக வர வேண்டியதாக போச்சு. இவனும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கான். ஹே வயன், அவன் பேசினாதான் ஆச்சரியம். அவன் வாயிலேருந்து ஒரு முத்து கீழே விழுந்தாலும் உனக்கு தான் அது ஆப்பா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே வரான். அப்போ நெக்ஸ்ட் ஷெடியூல் என்ன? அப்பையும் வயன் அமைதியாகவே இருக்கா. உன்னதான் கேட்குறேன். அவனோட கத்தல்ல தண்ணிலே உணர்ந்து திரும்பி பார்த்து, என்ன சார் நெக்ஸ்ட் ஷெடியூல் என்ன சார் தெரியலையே அப்படின்னு பாவமா வயன் மூஞ்சி வச்சுட்டு கேட்க, இடியட் உனக்கெல்லாம் அறிவே இருக்காதா, என் ஷெட்யூலை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் எவ்வளோ முறை சொல்லியிருக்கேன் அப்படின்னு கோமா கத்த. அவளும் ஏற்கனவே கோமா இருந்ததுனால, சார் என்ன பண்ண சொல்கிறீங்க, இங்கே வந்து நீங்கள் இப்படியெல்லாம் கும்பலோட சாப்பிடுவீங்கன்னு என்ன நான் கனவா கண்டேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் சாமிக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறான். அவன் உடனே கார் நிறுத்தி அவளை ஆழ்ந்து பார்க்குறான். கார் நின்னதை உணர்ந்தவளா திரும்பி அவனை பார்க்க, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, என்ன பேசி தொலைஞ்சோம், இந்த மூளை கண்டதையும் யோசிக்குது, ஆனால் மனசுக்குள்ளே போக மாட்டேங்குது, என்ன பேசணும் அப்படின்னு பைத்தியம் மாதிரி தான் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா உனக்கு கும்பல் மாதிரி தெரியுதா அப்படின்னு கோமா கேட்கா. சார் நான் பேசுனது தப்பு தான், ஆனால் அவங்க பிஏ எல்லாம் பிச்சைக்காரங்கன்னு சொன்னது ரொம்ப தப்பு, எனக்கு அதில் கொஞ்சம் கோவம் சார், அதனால தான் என்ன பேச அப்படின்னு தெரியாமல் பேசிட்டேன், சாரி. அவள் உன்னை சொல்லவே இல்லையே, பிஏன்னு சொல்லி ஓனரை ஏமாத்துற பொண்ணுங்களை தானே சொன்னா, உனக்கு ஏன் கோவம் வருது? ஏதோ உன்னை சொன்ன மாதிரி. வயன் திரும்பி அவனை பார்த்து, அது யாரா வேணா இருக்கட்டும் சார், அது அவங்களோட அந்த ரூமுக்குள்ள நடக்கிற விஷயம், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன் ஓனருக்கும் அறிவு இருக்காதா? அப்படிப்பட்ட பொண்ணுங்களை ஏன் கிட்ட வச்சுக்கணும், அது அவங்க விஷயம். நான் இருக்கிறப்ப ஒரு பொது இடத்துல பிஏ அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட நான் மட்டும்தான் ஒரு பொண்ணாக வேலை பார்க்குறேன் பிஏவா, என்னை தப்பாக சொல்கிற மாதிரி தானே இருக்கும். அது உங்கள் ஃப்ரெண்டுக்கு அறிவே இல்லை, உங்களை மாதிரி ஒரு ஆளை யாராவது கரெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்களா? அப்படி பண்ணுறது விஷயத்த நம்மளே நம்ம வாய்க்குள்ளே ஊற்றி சாகிறதுக்கு சமம் அப்படின்னு வயன் பேசி முடிக்க அதான் கவனிக்கிறா. ஜேகேவோட முகம் கோபத்தில் கொதிச்சிட்டு இருக்கு அப்படின்னு. என்ன சார் இப்போ என்னை பற்றி என்ன சொன்ன? சார் நான் நிறையா சொன்னேன், நீங்கள் எதை கேட்குறீங்கன்னு தெரியலையே சார், ப்ளீஸ் சார் என்னால் முடியல, தயவு செஞ்சு கார் எடுங்க சார், வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பாவம் முகத்தை திருப்பிக்கிறா. ஜேகேவும் கார் எடுத்துட்டான். அப்பாடா நல்ல வேலை, மனசில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டோம், அவன் கோவப்படுறதுக்குள்ள எப்படியோ சமாளித்தோம், அதுலேருந்து எஸ்கேப்பும் ஆகிட்டோம். ஹிட்லர் என்னமோ பயமுறுத்துறான், இவன் பெரிய ஆணழகன், இவன் பின்னாடி நாம சுற்றுறோம். போடி, இந்த ஹிட்லர் இருந்தான்னு பார்த்தேன், இல்லை சொல்லிட்டு பேசுகிற அந்த வாயை உடச்சி வச்சிருப்பேன். சரியான மேனாம் இன்னைக்கு, ரொம்ப தான் பிழுக்கு பண்ணுறான். என் காலேஜ் வந்து பாரடி, என் பின்னாடி எத்தனை பசங்க சுற்றி இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு தனக்கு தனித்த மனசுக்குள்ள அவளை திட்டிக்கிட்டு இருக்கா வயன். அப்போதான் கார் வேற திசையில் போகிறத பார்க்குறா. எங்கே போகிறோன்னு தெரியலையே, கேட்டால் அதை குத்திட்டுவான், சரியான ரங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அமைதியாக வர ஜேகே அவன் வீட்டுக்கு தான் போகிறான். ஐயோ திரும்ப இங்கேயா அப்படின்னு வயன் புலம்ப காரு கேட்டுக்குள்ள நுழையுது. அந்த காரு உள்ள ஸ்பீடாக போகுது. வாசல் அடைஞ்சதுமே காரை நிறுத்தி கார்லேருந்து இறங்குறான். இவளை திரும்பி பார்க்க இவ இறங்காததை பார்த்து, உனக்கு வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா அப்படின்னு கேட்குறான்.
ஐயோ சார், எனக்கு எந்த வம்பும் வேண்டாம். இப்போ கூப்பிடுவீங்க, அப்புறம் உள்ளே வந்த உடனே என்ன கேவலமாக பேசி வெளியே அனுப்புவீங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா சார்? நான் இந்த காருக்குள்ளேயே இருக்கேன் சார். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வர நேரம் ஆகும். இங்கேயே வெயிட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை உள்ளே வந்து ஹாலில் உட்காரதா இருந்தாலும் உட்காரலாம், இல்லை இப்படியே ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் போகலாம். அது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வயனை திரும்பி கூட பார்க்காம வீட்டுக்குள்ளே போயிட்டான். ஐயோ, ஏன் வயன் கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டியோ? கண்டிப்பாக இனி ஆஃபீஸ் போய் வேலை செய்யலாம் முடியாதுடி, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. இன்னும் ஒரு 2 மணி நேரம் தான், வீட்டுக்கு கிளம்பிடலாம். பேசாமல் உள்ளுக்குள்ளேயே போயிடுவோம். அவன் கூப்பிட்டப்பவே உள்ளே போயிருக்கலாம். இப்போ போனால் ஓவராக சீன் போடுவான். ஒரு மனசை சொல்லிட்டு இருக்கா, ஏ ஒயன் அவர் உன்னோட பாசடி, மரியாதை குடுறி அப்படின்னு இன்னொரு மனசு சொல்ல, அவனா என் பாசா? சரியான சிடுமூஞ்சி ரங்குன். அப்படிதான் ஆண்டவன் சிரிக்க தெரியாம ஒரு முகத்தை படைச்சானோ. எல்லாம் உன் நேரண்டி ஒயன். போயும் போயும் இவனோட கம்பெனியை செலக்ட் பண்ண பார்த்தியா? உன்னை சொல்லணும், உலகத்திலே இவன் கம்பெனி தான் பெரிய கம்பெனியும் வேற கம்பெனியும் இல்லாத மாதிரியும் இங்கே வேலை செய்கிறது தான் என்னோட லட்சியம், கனவு, ட்ரீம்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பீத்திக்கிட்டோமே. அவனுங்க விட்ட சாபம் தான் இவன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ஒழுங்கா அவங்க கிட்டேயே அடக்கி வாசிச்சிருந்தா இந்த நிலமை வந்திருக்க மாட்டேங்குது. உனக்கு எல்லாம் நேரம் இந்த காக்காக்கு அடிமை வேலை பார்க்கணுன்னு உன் தலை எழுத்து அப்படின்னு புலம்பிக்கிட்டே காரோட கதவை விட்டு கீழே இறங்குறான். அவள் தன்னை நொந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். அங்கே போய் பார்த்தா ஜேகேவை காணல. கண்டிப்பாக அந்த சிறுமூஞ்சி அவன் ரூமில் தான் இருப்பான். இப்போ என்ன பண்ணலாம்? போர் அடிக்குமே. அது எப்படியும் மேலே போயிட்டு கீழே வர வரைக்கும் ரொம்ப நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்மளால் சும்மா இருக்க முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே இருக்க டிவி பார்க்குறா. டிவி பக்கத்தில் போய், எம்மாடி எவ்வளோ பெரிய டிவி, இந்த ஒத்தாள் சிறுமூஞ்சி பார்க்க எம்மா பெரிய டிவி, அவன் கண்ணு அவிஞ்சு போகணும். சின்ன டிவியாக இருந்தால் பத்தாதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து டிவியை எடுத்து ரிமோட் ஆன் பண்ணுறான். அங்கே ஒரு செய்தி சேனல் தான் ஓடிட்டுருக்கு. ஐயோ, எப்போ பார்த்தாலும் ஒரே நியூஸ் தான். இவனுக்கு காமெடி பார்த்து தானே சிரிக்க முடியும். டெய்லியும் இந்த நியூஸை பார்த்து தான் நம்ம கிட்ட வந்து எல்லா கோபத்தையும் கொட்டுறான் போல. அந்த சாமி எப்படி தான் இவன் கிட்ட வேலை பார்க்குறாரோ. வேற ஒரு சேனல் மாற்ற அதில் பாட்டு ஓடிட்டு இருக்கு. நல்லா குத்துப்பாட்டு. அதுக்கு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே இவளும் கூட சேர்ந்து குழந்தைய மாதிரி கத்தி பாடிட்டு அப்படியே ஆடவும் செஞ்சுட்டு இருக்கா வயன். இவ ஆட்டத்தில் கையில் இந்த ரிமோட்டோட சவுண்டு அதிகமாகிடுச்சு. அது ரொம்ப பெரிய டிவி அப்படிங்கிறதால கொஞ்சம் சத்தம் அதிகமானாலே கத்துற மாதிரி இருக்கும். மேலே தன்னோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜேகே சவுண்டு கேட்டதுமே ஷாக் ஆகி கீழே வரான். அங்கே அவ பாட்டுக்கு பாடிக்கிட்டு தான் ஒரு சிங்கத்தோட குகையில் இருக்கும் அப்படிங்கிறதையும் மறந்து ஆடிக்கிட்டு இருக்கா. ஜேகே அவளை முறைச்சிக்கிட்டு கீழே வந்து அவள் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். அவள் அப்படியே ஆடிக்கிட்டு வந்து மேலே மோத அப்படியே அவள் கீழே விழ போக அவள் கையை பிடிச்சி நிறுத்திட்டான் ஜேகே. தென் அவள் கையில் அந்த ரிமோட்டை வாங்கி சவுண்டை மியூட் பண்ணுவேன். இந்த சத்தத்தை கேட்டு அங்கே பின்னாடி தூங்கிட்டு இருந்த டைகர் வேற ஓடி வந்துருச்சு. ஆமாம், அந்த வீட்டுக்குள்ளே யாரோ புது மனுஷங்க இருக்கிறத பார்த்து குழைச்சிக்கிட்டே ஓடி வந்துருச்சு அந்த நாய். அந்த நாய் போட்ட சத்தத்தில் தண்ணிலே உணர்ந்து திரும்பி பார்க்க அது வெறி கொண்டு வயனை தான் நோக்கி ஓடி வந்துட்டுருக்கு. அது கருப்பாக வேற இருக்கிறதுனால ஒரு அரக்கனே வர்ற மாதிரி இருக்கு வயனுக்கு. ஐயோ அம்மா நாய் அப்படின்னு கத்திட்டு ரிமோட்டை கீழே போட்டு ஜேகே பின்னாடி போய் ஒழியா நாய் இவளையே சுத்தா. இவளும் முன்னாடியும் பின்னாடியும் அவனை சுற்றி அவனை நோக்கியே ஓட ஒரு கட்டத்தில் தான் பக்கத்தில் இருந்தவனை எக்கி தொத்துக்கிட்டா. ஐயோ நாய் நாய் சார் நாய் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா. ஜேகேயோட கழுத்தை இருக்க பிடிச்சி அவனை கட்டிக்கிறான். காலை தரையில் வைக்கவே இல்லை. அவ்வளோ பயம் அவளுக்கு. அது விடாமல் அவளையே துரத்தவே. ஐயோ சார் என்னை காப்பாற்றுங்க, என் மேலே எந்த கோவம் இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க சார். உங்களை நான் ரக்குன்னு சொன்னது என் தப்பு தான், ஹிட்லர்னு சொன்னது தப்பு தான், சிறுமூச்சி கருவாயம் பண்ணி மூஞ்சி வாயம் எல்லாமே தப்பு தான் சார், ப்ளீஸ் சார் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நாயை பார்த்துக்கிட்டே அவனை கட்டிக்கிட்டு அழுகிறா வயன். சார் நீங்கள் அழகந்தான் சார், இந்த உலகத்திலே நீங்கள் தான் சார் அழகு, நீங்கள் தான் சார் அடுத்த உலக அழகி, நல்ல பாஸ் சார், ஏழைகளோட மன்னன் சார், விடிவெளி சார், முதல்வர் சார், இந்த நாட்டோட ஜனநாயக தலைவர் சார், நீங்கள் தான் சார் அப்படின்னு தான் வாயில் வந்ததை எல்லாத்தையும் உளறிக்கிட்டே கத்திட்டு இருக்கா வயன். அவள் பேசுறதுலாம் கேட்டு கடுப்பான ஜேகே தோட்டக்காரனோட பேரை சொல்லி கத்த அவன் வந்து பார்க்க அங்கேருந்த நிலைமையை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ந்தாலும் அவன் ஓடி வந்து அந்த நாயை பிடிச்சிக்கிட்டே போயிட்டான். அந்த நாய் போனதுக்கப்புறம் தான் இவன் மூச்சே விட்டுறான். அம்மாடி நாய் போயிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு அவனோட முகத்தை பார்க்குறான். அவனை அவ்வளோ பக்கத்தில் பார்க்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. அவனும் அவளை இதை பார்த்துட்டு இருக்கான். அவளோட முகம் நானே தலை சிவக்குது. கொஞ்ச நேரம் இந்த நல்லா நீடிக்கா அவனே பேசுகிறான். நல்லா இருக்கா? இப்படியே உட்காந்துட்டே இருக்கலாம் போல இருக்கா? அப்படியே சொக்கி போய் அப்படின்னு தலையாட்ட. ஆனால் எனக்கு இடுப்பு வலிக்குது, கொஞ்சம் கீழே பாரு அப்படின்னு சொல்ல இப்போதான் அவள் தன்னையே கவனிக்கிறாள். குழந்தை மாதிரி அவனோட கழுத்தை இறுக்கி கட்டிக்கிட்டு அவனோட இடுப்பில் உட்காந்து அவனோட வலப்பக்க சைடில் தன்னோட 2 கால்களையும் பின்னிக்கிட்டு உட்காந்துட்ருக்கா. ஜேகேவோட கை அவளோட இடுப்பு பிடிச்சிருக்கு. அந்த ஒரு நிமிஷம் தன்னிலை உணர்ந்து அவனை விட்டு வேகமாக இறங்குறா. அந்த வெக்கத்தில் அவளோட அந்த சிவந்த முகத்தை அவனுக்கு காட்டாமல் கீழே குனிஞ்சிக்கிட்டு என்ன பேசுறதுனே தெரியாமல் சாரி சார் அப்படின்னு குரல் கம்மா சொல்லிட்டு இருக்கா வயன். என்ன பண்ணி வச்சிருக்கா? உனக்கு அறிவே கிடையாதா? ஒழுங்கா வந்து உட்கார சொன்னா அமைதியா உட்காரணும். என் அனுமதி இல்லாம என் டிவியை போட்டு உன் வீடு மாதிரி ஆடிட்டு இருக்கா. இதுக்குதான் இந்த மாதிரி இடியட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டுறதில்ல. வைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கா. உன்னையெல்லாம் வேலைக்கு எடுத்த பாத்தியா? என்ன சொல்லணும்? முட்டாள் முட்டாள் நீ ஜேகே கத்திட்டு இருக்கா. இங்க எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. சாரி
உன் சாரியை தூக்கி குப்பையில போடு. ஒரு சின்ன மேனஸ் கூட தெரிய மாட்டேங்குது. உன்னை எல்லாம் வேலைக்கு எடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். இடியட். இங்க நிக்காத, போ. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே தான் பேக்கையும் ஃபோனையும் எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே வெளியே போயிட்டான். கேவோ தன்னோட கலைஞ்ச ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு மாடிக்கு போயிட்டான். இங்க வயனுக்கு கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது. வெளியே நின்று அழுதுகிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் முழுசா அழுது தீர்த்ததுக்கப்புறம் கண்களை தொடச்சிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். வெளியே போனதுக்கப்புறம் அந்த கேட்டை திரும்பி பார்க்குறான். ஏய் கொக்குவாயா, என்னையவே அழ வச்சுட்டல. உனக்கு இருக்குடி ஒரு நாள் என்கிட்ட அழவே கூடாதுன்னு நினைச்ச இந்த வயன் பிள்ளையவே அழ வச்சுட்டல. இனி எப்பவும் இந்த வயன் அழுக மாட்டான். சபதமே உன்னை அழ வைக்கணும் அப்படின்னு மூக்கு ஒழிஞ்சிக்கிட்டு ஏமா அங்கிருந்து நடந்தவ ஒரு ஆட்டோவை பிடிச்சு இந்த ஆட்டோல இருந்து ஹாஸ்டல் போற வரைக்கும் அவனை திட்டி தீத்திக்கிட்டே வரா. அந்த ஆட்டோக்காரன் கூட அவளை லூசுன்னு நினைச்சிருப்பான் போல. அந்த அளவுக்கு புலம்பிக்கிட்டே தான் வரா. டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸில் வேலையை பார்த்துட்டு இருக்கா வயன். இன்னைக்கு இந்த ஹிட்லர் வரவே இல்லை. சரி, அவன் வராமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு யோசிச்சு வேலையில் மூழ்கிட்டு இருக்கா. தினமும் காலையில் சாமி ஃபோன் பண்ணி அவளுக்கு அவனுடைய எல்லா குறிப்பையும் கொடுத்துருவான். ஆனால் இன்னைக்கு மதியத்துக்கு மேலே எந்த வேலையும் இல்லாமல் இருக்கு. ஈவினிங் ஒரு பார்ட்டி மட்டும்தான் இருக்கு. அதுவும் ஜேகேயோட கெஸ்ட் ஹவுஸில். அதான் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொண்டு போய் விட்டான்ல அந்த கெஸ்ட் ஹவுஸில். அதனால அவள் போக வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு வயன் யோசிச்சுட்டு இருக்கா. ஆஃப்டர்நூன் டைமில் ஜின்னு, சாரா அப்புறம் ஜேகோ 3 பேரும் ஜேகோட ரூம்குள்ள வராங்க. அங்கே வயன் மட்டும் இருக்கிறத பார்த்துட்டு, ஏ வயன், நீ இங்கே என்ன பண்ணுற? சார், இதுதான் என்னோட கேபின். நான் அவரோட பிஏல. அப்போ அவனோட கேபின் இந்தோ அதான் அப்படின்னு அதே ரூம்குள்ள இருக்கா. அந்த சேரும் டேபிளையும் காமிக்கா. இவளை உள்ளே பார்த்த உடனே இங்கே சாராக்கு கோபம் வருது. ஒரு வேலைக்காரி அவனோட ரூமுக்குள்ளே இருக்கா, எல்லாம் இந்த ஜேகேவை சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ள இவளை திட்டிக்கிட்டே இருக்கா. சார் உட்காருங்க, உங்களுக்கு ஜூஸ் ஆர்டர் பண்ணுறேன். வயன்னு சொல்ல அவங்களும் அங்கே இருக்க ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கா. யார் வந்து ஜூஸ் கொடுக்குறாங்க. ஏய், உன்னால ஜூஸ் கொடுக்க முடியாதா? உன்னோட வேலைக்காரங்களை அனுப்பி விடுற. நீயே ஒரு வேலைக்காரி தானே, ஒழுங்கா நீ கொண்டு வந்து எங்களுக்கு ஜூஸ் கொடு அப்படின்றா துமுறா சாரா. மேடம், நான் ஜேகே சாருக்கு செக்ரட்டரி. எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்க சர்வர் இருக்காரு. இது அவரோட வேலை. இன்னும் வயன்னு சொல்ல. ஓ, உங்க சாரு கிட்டவும் இப்படிதான் பண்ணுவியா? கண்டிப்பா மேடம். ஒரு உதவியா கேட்கும்போது கண்டிப்பா செய்வேன். ஆனா திமிரு பிடிச்சி போய் இப்படி பேய் மாதிரி சொன்னா நான் ஏன் செய்யணும்? யூ யூ இடியட். என்னை பார்த்து என்ன சொன்னா? உனக்கு இவ்வளோ தைரியம் தான் என்னை பார்த்து இப்படிலாம் சொல்லுவா அப்படின்னு கோவத்தில் எழுந்து சாரா ஒயனை அடிக்க கையோங்கிறா. அப்போ ஒரு வழியக்காரன் அந்த கையை பிடிச்சி தடுக்குது. அங்கே திரும்பி பார்க்க ஜேகே தான் கோவத்தில் நின்றுட்டு இருக்கான். என்ன இது? பேபி பேபி, உன் செக்ரட்டரி என்ன பேன்னு சொல்கிறா அப்படின்னு முகத்தை அழுகிற மாதிரி வச்சுக்கிட்டு சொல்கிறா. அவன் உடனே திரும்பி வயனை பார்க்க அவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. ஜேகே, இவன் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குடா அப்படின்னு சின்ன சொல்ல, நீ கொஞ்சம் கம்மன்ற அப்படின்னு சாரா அவனை பார்த்து சொல்ல, அவன் திரும்ப வயனை பார்க்குறான். வயனை அவள் பாட்டுக்கு போய் அவள் சீட்டில் உட்காந்து அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பாத்தியா பேபி, உன் முன்னாடியே எவ்வளோ திமிரா போகிறான்னு அப்படின்னு அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு அவனோட தோளில் சாஞ்சிக்கிட்டா சாரா. பார் சாரா, வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க வேலைக்கு உண்டான பணத்தை நாம் தரோம். அவங்க அந்த பணத்தை மட்டும் வாங்காமல் கூட விசுவாசத்தையும் நமக்கு தராங்க. நம்மக்கிட்ட நேர்மையாக உண்மையாக இருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட வேலை மட்டும்தான் செய்கிறாங்க. அவங்க நமக்கு அடிமை கிடையாது. அதனால் அவங்கள அடிக்கிற உரிமை நமக்கு இல்லை. அவங்கள கண்ணியத்தோடு நடத்துறது நம்ம கடமை. அது அவங்களோட உரிமை. எனக்கு இந்த மாதிரியெல்லாம் பிடிக்காது. இவன் மட்டும் இல்லை, என் ஸ்டாஃப்ஸ் மேலே யாருமே கை வைக்க அலோவ் பண்ண மாட்டேன். இந்த கம்பெனியில் இருக்கிற வரைக்கும் என் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பு. இது எல்லாம் ஓகேவா இருந்தால் நம்ம மேற்கொண்டு பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை, இது ஆரம்ப ஸ்டேஜ் தான், இப்போவே கேன்சல் பண்ணிக்கலாம். என்னங்கடா சொல்கிறீங்க அப்படின்னு அவங்களையும் பார்த்து கேட்க, டே மச்சி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இப்போ தான் இந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணலான்னு நாங்கள் வந்திருக்கோம். உன் கூட பார்ட்னர் போடலான்னு பேசிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக உன்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் மதிப்போம். இதில் அவளுக்கு விருப்பம் இருந்தால் இருக்க சொல்ல, நாங்கள் அவளை ஒன்றும் செய்ய சொல்ல மாட்டோம் அப்படின்னு எல்லாருமே இங்கே சாராவை பார்க்க, அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவன் என்கிட்ட திமிரா நடந்துக்கிட்டா, அதனால எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு, அவ்வளோதான். இப்படி ரூல்ஸை நான் மதிக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை, எனக்கு இவ்வளோ மட்டும்தான் பிடிக்கல அப்படின்னு வயனை பார்த்து முடிச்சுக்கிட்டா சாரா. இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோ, அவங்க என்னோட செக்ரட்டரி. அவங்க இந்த ஆஃபீஸில் தான் இருப்பாங்க. அவங்க இருக்கிறத உனக்கு பிடிக்காட்டி நம்ம தான் பிஸ்னஸை அவாய்ட் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ்க்காக நான் என்றைக்குமே ஸ்டாஃப்ஸ் விட்டு கொடுக்கறது கிடையாது. 1000 பிஸ்னஸ் லீட் வரும், ஆனால் ஒரு நல்ல திறமையான எம்ப்ளாயி கிடைக்கிறது கஷ்டம். என்றைக்குமே எனக்கு திறமையானவங்க தான் பிடிக்கும். நீ ஜேகே சொல்ல சாரா அப்படியே நிமிந்து பார்க்குறா. குள்ளுக்குள்ளே கோவம் மாத்திரமா வருது. ஒரு வேலைக்காரன் நாய்க்காக என்னமோ பேசுகிறான். சாரா, இவனை இப்படியே விட்டால் சரி வராது. கூட இருந்து இவனை மாற்றணும். இப்போ ஏதாவது பேசினா கண்டிப்பாக பிஸ்னஸ் கேன்சல் பண்ணிடுவான். இவன் கூடவே பொறுமையாக போகணும். எங்கே போயிட போகிறான் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கா. வெளியில இல்லை, எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உன் கூட பிஸ்னஸ் டீல் வச்சுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் விடுவேனா? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாரா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான்.
ஆனால் வயனை பார்க்கும்போது அவளுக்கு கோவமாக தான் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஓகேனா நம்ம கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் டீலை சைட் பண்ணலாம். ஜேகே சொல்ல ஜின்னும் ஜேஹோப்பும் அவனை ஹக் பண்ணிட்டு ஓகே மச்சி அப்படின்னு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு டீலிங்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்கே வயனுக்கு தான் ஜேகே பேசுறதெல்லாம் கேட்டு அப்படி அவன் மேலே ஒரு தனி மரியாதையே வந்துருச்சு. ஸ்ரீ சாராக்கு காலேஜ் படிக்கையிலேருந்தே ஜேகேவை பிடிக்கும். ஆனால் ஜேகே கிட்ட அப்போ எதுவுமே கிடையாது. அப்பாவுக்கும் பிடிக்காத பிள்ளை அதில் எந்த பங்கும் இருக்காது அப்படின்னு நினச்சி கொஞ்சம் விலகே இருந்தான். ஆனால் அவன் எதிர்பார்க்காத அளவு இப்படி பேய் மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருப்பான் அப்படின்னு சாராவே எதிர்பார்க்கல. அதனால அவன்கிட்ட பிஸ்னஸ் செய்ய எல்லாருமே விரும்பினாங்க. அப்பட்டவனா இவங்க ஃப்ரெண்ட்ஸாக வச்சிருக்காங்களா, ஸோ அதனால இவனோட அப்பாலாம் கூட ஒரு பிஸ்னஸ் டீலிங் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதனால தான் இவங்கள வந்திருக்காங்க. அதை பற்றி அப்படி பேசிட்டு இருக்கா சாமி உள்ள வராரு. சார், பார்ட்னர்ஷிப் பேப்பர்ஸ் அப்புறம் இவங்க நியூ பிஸ்னஸ் சம்மந்தமான எல்லா பேப்பரும் இருக்கு சார் கொடுக்க ஜிக்கு அதை வாங்கி படிச்சுட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். அப்புறம் அகைன் சாமியை பார்க்க சார், பார்ட்டிக்கு நான் எல்லாமே ஏற்பாடு செஞ்சுட்டேன். நம்மளோட முக்கியமான பிஸ்னஸ் டீலர்ஸ் எல்லாரையும் வர சொல்லிட்டேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன் சார். சாமி ஜேகேவோட கண்ணை செவிலே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா. டேய் மச்சான், உன் கண்ணை பார்த்தே எல்லாத்தையும் சொல்றாரு. உன் கண்ணை செவை பத்தின எல்லா டீட்டெயிலும் இவருக்கு தான் தெரியும் போல. கேட்டா இவர் தானே உனக்கு வைஃபா வர வேண்டியது. என்னமோ அந்த வயன் பொண்ணை சுட்டு போட்டாலும் இவர் மாதிரி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் சமாளிக்கிற புதுசாக சேர்ந்த பொண்ணுன்னு வேற சொல்றியே அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்த சின்ன திரும்பி பார்க்க பண்ணி மூஞ்சி வாயா, அட பாவி, இப்போ ஏன்டா என்ன இழுக்கிற? நான் பட்டுக்கு செவனேன்னு தாட்டா என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இப்படி கோத்து விட்டுட்டியடா. அப்படி என்னடா என் மேலே உனக்கு கோவம் அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே அவனை கோவமாக முறைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கா வாயன். பார்வை பார்த்த ஜின்னுக்கு உள்ள ஜர்க்காயிடுச்சு. ஐயோ, என்னமோ பேசிட்டேன் போலையே, முறைக்கிறாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இல்லைடா, அவன் கூட இப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு தலையை செஞ்சுக்கிட்டே திரும்பி அவன் உணர சுட்டு போட்டாலும் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி முடியாது. ஏதோ வேலைங்கிற பெயரில் நேரத்தை ஓட்டிட்டு போக வேண்டியதுதான். விடு, இன்னும் எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு ஜேகேஸ் கத்திட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவனை பார்த்தா வயன்தான் வாய்க்குள்ள கெட்ட வார்த்தையால புலம்பி சைகை காமிக்கிறான். என்னடா இவ்வளோ கேவலமாக திட்டுறா அப்படின்னு ஜெய்ஹோப் காதில் கிசுக்க. உடனே ஜெய்ஹோப்போ, ஏண்டா அவளை பற்றி அவள் முன்னாடியே அவள் பாஸ் கிட்ட சொன்னா திட்டாம கொஞ்சம் வேலா, அவனுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும், கொஞ்சம் வாய் வச்சுட்டு கம்மனி இருடா அப்படின்னு சின்ன திட்டுறான். அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு சாமி வெளியே போக அவர் பின்னாடி வயனும் போகிறான். சார் சார் சொல்லுங்க மேடம். சார், எப்போ தான் சார் வருவீங்க? இன்னைக்கு உங்களை பார்த்த உடனே எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? மேடம், நான் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க தான் வந்தேன். எப்போ ஜாயின் பண்ண போறீங்க? 1 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். மேடம், அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 மந்த்ஸ் அவங்க ரெஸ்ட்டில் இருக்கணும். அவங்களுக்கு நான் மட்டும்தான். அதனால் சார்ட்ட சொல்லி 3 மந்த்ஸ் லீவ் வாங்கிட்டேன். ஐ மீன் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அம்மாடி, 3 மாசமா? சார், இப்போவே என்னால் முடியல, நாக்கு தள்ளுது. இன்னும் 3 மாதம் அந்த ஹிட்லருக்கு நான் தான் செக்ரட்டரியாக இருக்கணுமா? சத்தியமாக முடியாது சார், ப்ளீஸ் சார், ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கவேன். மேடம், நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அம்மா சார் தான் வேலையை கரெக்டாக செஞ்சால் போதும், ஒன்றும் சொல்ல மாட்டார். அவருக்கு எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், அதை மட்டும்தான் அவர் எதிர்பார்ப்பாரு. மற்றபடி அவருக்கு நேர்மையாக உண்மையாக இருக்கணும், வேலையில் முழு கவனமாக இருக்கணும். எல்லாம் சரி சார், ஆனால் ஒரு பொது பொண்ணை ட்ரைனிங் கூட கொடுக்காம இது செய்ய அதை செய்யணும் டார்ச்சர் பண்ணால் நான் என்னதான் பண்ணுறது? போதா குறைக்கு இன்னொரு புது கும்பல் வேறு வந்திருக்கு. அதுக்கு சேவகம் பண்ணி என் லைஃபை போயிடும் போல. அதுலேயே ஒருத்தன் சரியான சொல்லு அப்படின்னு சின்னதாக சொல்கிறான். மேடம், ஒன்று தான் என்னால் சொல்ல முடியும். வேலையில் நிறைய கஷ்டமும் இருக்கும். நீங்கள் இந்த கம்பெனி உங்கள் கனவு கம்பெனின்னு சொன்னீங்க. அந்த கஷ்டத்தையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏற்றுக்கோங்க. அவர் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க. உங்கள் வேலையில் சரியா இருங்க. சார் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமானவர் கிடையாது. இத்தனை நாள் கூட இருந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நீங்கள் பயந்துருக்கீங்களா? நீங்கள் கூட சார் வீட்டில் தங்குனீங்க. அன்னைக்கு ஏதாவது ஆபத்து நடந்துச்சா? நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல சார். ஆனால் ஒன்று மட்டும் புரியுது. நீங்கள் வர 3 மாதம் ஆகும். அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஹிட்லர்கிட்ட வேலை பார்க்க சொல்கிறீங்க, அதானே? சரி போங்க அப்படின்னு முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு நிற்கிறா ஓயன். அடி பாவி, மூச்சு முட்டை இத்தனை டைலாக் சொன்னே, கடைசியில் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு மனசுக்குள்ள தண்ணி வந்துக்கிட்டு, சாமி எனக்குலாம் எங்கள் பாஸ் தான் சரி அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு போயிட்டு வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓயன், உன் வாழ்க்கை கடைசியில் அந்த ஹிட்லர்கிட்டே முடிஞ்சிடும் போலையே. அந்த திறந்த வாயனும் மேடாமணிக்கு வேற இருக்காங்க. கண்டிப்பாக சட்னி தாண்டி அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி வெளியே சத்தமாக பேசிட்டு இருக்கா ஓயன். சரி போவோம். இவ்வளோ நேரம் வெளியே நிற்கிறத பார்த்தா அந்த ஹிட்லர் வேற திட்டுவான். அவள் திரும்பி பார்க்க அங்கே கைகளை கட்டிக்கிட்டு ஜின்னு தான் நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலி ஜின் இவளை ஒரு தங்கச்சி மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அவளுக்கு தங்கச்சி அப்படிங்கிறது கிடையாது. அதனால தங்கச்சி அப்படின்ற ஒரு இதெல்லாம் அவன் பேசிட்டு இருக்கான். பார்த்ததுமே ஐயோ இவன் அப்பா வந்தான், ஒரு வேளை நம்ம பேசுறதெல்லாம் கேட்டிருப்பானோ? சேச்சா இருக்காது, மைண்ட் வாய்ஸில் தானே பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனை சமாளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல நிமிஷம், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் உனக்கு திறந்த வாயனா? அவன் அப்படி சொல்லவும் அதிர்ச்சி அடைஞ்ச வயன் மாட்டிக்கிட்டடி சமாளி அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டேன். ஐயோ சார், நான் மைண்ட் வாய்ஸில் தான் பேசினேன், அது கேட்டுருச்சா? அப்போ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏதோ பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. சூப்பர் பவர் சார், இதை வச்சு நீங்கள் எவ்வளோ சாதிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் சார். வேலைக்கு நேரமாச்சு, நான் உள்ளே போகிறேன். ஹேய்,
சார் மாட்டிக்கிட்ட உடனே நழுவாதா. எனக்கு பவரெல்லாம் இல்லை. நீ மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசினேன். அப்படி என்ன என் மேலே உனக்கு கோவம்? ஆமாம் சார், என் பாஸ் கிட்ட என்னை பற்றி சொன்னா அவர் ஏற்கனவே ஆடுவார். நீங்கள் சலங்கை வேற கட்டி விட்டா எப்படி பேசினாரு பார்த்தீங்களா? அந்த கோவம் தான். சாரி வயன், நான் ஏதோ பேச போய் இது வந்துருச்சு. நான் வேணும்னா எதுவும் பண்ணல, ஓகேவா? அப்புறம் இன்னொரு முறை சாரி. யாரும் அப்படி நடந்துக்குவான்னு நான் எதிர்பார்க்கல. இங்கே பண்ணதுக்கு நீங்கள் ஏன் சார் சாரி கேட்குறீங்க? விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு நேரம் ஆச்சு, நான் என் கேபினுக்கு போகட்டா? இன்னும் ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க. எனக்கு எதுக்கு அந்த பேர் வச்ச? வயன் சிரிச்சுக்கிட்டே, சார் நீங்கள் தான் வாயை திறந்தா என்னைக்கு மூடி இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு திறந்த வாயன்னு பேர் வச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடிட்டா. அவனுக்கு அழுகிறதா சிரிக்கிறதான்னு புரியல. இருந்தும் இவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டான் ஜின்னு. டைம் ஸ்கிப் ஆகுது. பார்ட்டிக்கான எல்லா ஏற்பாடுமே செஞ்சுட்டாங்க. நீங்கள் ஆனதுமே வயன் ஹாஸ்டலுக்கு போயிட்டா. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு நான் வந்து பெட்டில் உட்காரான். இப்படி பழி வாங்கிட்டே ஹிட்லர், எனக்கு என் வீடு ஞாபகமாகவே இருக்கு. என்னோட அம்மா எனக்கு டீயும் பிஸ்கட்டும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ட்ரெஸ்ஸு கூட மாற்றாம மொத்த சாப்பிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன். ஆனால் இங்கே டீயும் இருக்குது பிஸ்கட்டும் இருக்குது, ஆனால் என் அம்மா தான் இல்லை அப்படின்னு சோகமாக அதை நினச்சிக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கா வயன். டீ குடிச்சு முடிச்சுட்டு தான் அம்மா ஞாபகம் வர தான் வீட்டுக்கு போட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கா. பேசி முடிச்சுட்டு சுற்றி பார்க்க அங்கே யாருமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியில் வந்து அந்த வராண்டாவில் சேர் போட்டு உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. வீட்டில் எப்போதும் பாவாடை தாவணி தான் போடுவா. அவளுக்கு வசதியாக இருக்கும், அதனால இங்கேயும் அதையே போட்டுக்கிட்டு இருக்கா. அவள் அம்மா கூட பல முறை கேட்டிருக்கா, உனக்கு நைட் ட்ரெஸ் வேணும்னா நிறைய வாங்கி தரேன், ஏன்டி இன்னும் பாவாடை தாவணியே போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ஃப்ரீயாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதே கட்டிகிட்டு இருப்பா. அதே நினப்பில் இங்கேயும் வந்து அதையே போட்டுக்கிட்டா. சேர் எடுத்து போட்டு ஒரு சேரில் உட்காந்து உயரமாக சாஞ்சிக்கிட்டு இன்னொரு சேரில் நீட்டி வச்சுக்கிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. சமயம் இங்கே இன்னைக்கு தான் ஆஃபீஸ்க்கு வந்த ஜேகேக்கு வயன் இல்லை அப்படிங்கிறத பார்த்து கோவம் தான் வருது. இன்னைக்கு பார்ட்டி இருக்கிறதுனால அவரோட பிஏ அப்படிங்கிற சார்பில் அவளும் அங்கே இருந்துதான் ஆகணும். அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு நினச்சி அவனுக்கு கோவம் வருது. உடனே சாமிக்கு கால் பண்ணுறான். அவ்வளோ உடனே திரும்பி வர சொல்ல அப்படின்னு சொல்ல அவனும் அவளுக்கு நிறைய முறை கால் பண்ணி பார்த்துட்டான். பிஸின்னு மட்டும்தான் வருது. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜேகே இன்னைக்கு தான் முதல் முறை அவளுக்கு கால் பண்ணுறான். அவனும் கூப்பிட வயனுக்கு பிஸின்னு மட்டும்தான் வருது. ஜேகேக்கு இன்னும் கோவம் வருது. அவ வந்தே ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சவன் வீட்டுக்கு கால் பண்ணுவேன். அவள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சார் அவங்க நம்ம ஆஃபீஸ் ஹாஸ்டலில் தான் சார் இருக்காங்க, இன்னைக்கு தான் அங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். சரி நான் பார்த்துக்கிறேன், நீ வை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் வாசலுக்கே வந்துட்டான் ஜேகே. அவன் காரை பார்த்த வாட்ச்மேன் ஓடி வந்த, ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க. என்ன ஒரு பொண்ணு இருப்பா, அவளை உடனே வர சொல்லுங்க சொன்னேன். அவரும் ஓடி போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து, ஐயா மன்னிச்சுக்கங்க, இப்போ அந்த ஹாஸ்டலில் அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்குது, யாரும் இன்னும் வரல, வந்தவங்களாம் வெளியே போயிருக்காங்க, நமக்கு தான் ஹாஸ்டலுக்குள்ளே ஆம்பளைங்க போகிறதுக்கு அனுமதி இல்லையே ஐயா அப்படின்னு தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொல்கிறேன். கடுப்பான ஜேகே, சரி வேற லேடிஸ் யாராவது இருந்தா உள்ளே போக சொல்ல. இதோ பார்க்குறாயா அப்படின்னு கீழே மெஸ்ஸில் இருக்கிற இடத்துக்கு ஓடுறான். அவன் போய் சுற்றி முற்றி பார்த்துட்டு அங்கே எந்த பொண்ணும் இல்லை. வாட்ச்மேனுக்கும் கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஐயோ இப்போ சொன்னால் இவர் வேறு திட்டுவாரு அப்படின்னு பயந்துட்டு அங்கேயே அழிஞ்சிட்டு இருக்காரு. ஜேக்கும் கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு கோவம் வந்துருச்சு. அங்கே பாடி கார்ட்ஸ் இருக்கிறத பார்க்குறான். அவங்கள அனுப்பலாமா அப்படின்னு யோசிக்க, வேணாம் இப்போ உள்ள அமிச்சா அவங்களுக்கு இதே பழக்கம் தான் வரும், பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம், நம்மளே உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவனே உள்ளே போகிறான். ரெக்கார்டில் அவள் எந்த ரூம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 3rd ஃப்ளோருக்கு நடந்தே போகிறான். இங்கே யாரும் இல்லாததால அமைதியாக இருக்குது. அவன் நடக்கிற ஷூ சத்தம் மட்டும்தான் டக்குன்னு கேட்டுட்டு இருக்கு. இந்த ஹாஸ்டலில் கட்டினதே ஜேகே தான், ஆனால் இப்போ தான் முதல் முறை உள்ள நுழையிறான். ஃப்ளோர் வந்து வயனோட ரூம் கிட்ட போகும்போது கரெக்டாக ஜேகேக்கு ஃபோன் அடிக்குது. அதை எடுத்து காதில் வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே நடக்கிறான். ஃபோன் பேசிக்கிட்டு திடீர்னு திரும்பும்போது அங்கே வயன் வெளியே உட்காந்துருக்கிறத பார்க்குறான். அவள் சேரில் உட்காந்துக்கிட்டு ஃபோனை பேசிகிட்டு இருக்கா. ஃபோனில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறதால அவளோட தாவணி விளக்குனதையும் கீழே பாவாடை முட்டி வரைக்கும் வந்ததையும் வயன் பார்க்கல. ஒரு கையில் ஃபோனை வச்சு பேசிக்கிட்டு இன்னொரு கையால் தான் முடிய சுருட்டிக்கிட்டே விளையாடிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா வயன். 3வது மாடி அப்படிங்கிறதுனால அங்கே காற்று வீச அந்த காற்றுல அவளோட முடி அழகாக அசைஞ்சு அவளை பார்க்க ஒரு தேவதை மாதிரி காமிச்சிட்ருக்கு. அவளோட நிலையை பார்த்து அவன் பேயறிஞ்ச மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கான். எத்தனை வருஷங்களில் ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு ஜேகே பார்த்ததே கிடையாது. எந்த பொண்ணையுமே கண்ணு மீறி பேசினதே இல்லை. பொண்ணுங்க அப்படின்னாலே அவனுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அக்காவோட மடியில் மட்டும்தான் தூங்கியிருக்கான். அவரையும் முகத்தை தாண்டி எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அலங்கோலமாக ஒரு பூ மாதிரி அழகாக உட்காந்துருக்கிற பொண்ணை வச்சு கண்ணு வாங்காமல் பார்த்துருக்கான் ஜேகே. அவன் அந்தளவுக்கு பேரழகாவும் இல்லை, ஆனால் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பேரழகை அவன் பார்த்ததும் இல்லை. ஜேகேக்கு எந்த நினைவுமே இல்லை. அவள் கத்தி பேசுறது கூட அவனோட காதில் விழுகல. ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறவங்க கூட ஹலோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. செகண்ட்ஸ் நிமிடங்கள் ஆகுது. அவன் பார்வை விலகலை. அவளோட முகத்தில் ஒவ்வொரு அசைவும் அங்குலமாக கவனிச்சிட்டு இருக்கான். பாவி கண்கள் கீழேயும் போகுது. பாவாடை தாவணியில தேவதை மாதிரி இருக்கா. ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தவா தான் எதிர நிற்கிறவனா பார்த்துட்டு அசையாம நிற்கிறானா. இவளும் கண்ணை கசிச்சிட்டு இது கனவா நினைவா அப்படின்னு 2 முறை கண்களை தேய்ச்சி பார்க்குறா. வயன் இவன் எப்படி உள்ள வந்தான் அப்படின்னு யோசிச்சுட்டு சிலையா எங்கேயோ பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு எங்கே பார்க்குறான் யோசிக்கா அவ்வளோதான் பார்த்துட்டு இருக்கான்.
அப்படி என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு குனிஞ்சு கீழே பார்க்குறான். கீழே பார்த்தவளுக்கு அதிர்ச்சியாக இருக்கு. தன்னோட தாவணி விலகியிருக்கா, பாவாடையும் விலகியிருக்கா. ஒரு நொடி அதிர்ந்து எழுந்து நிற்கிறா. அவளுக்குள்ள ஏற்பட்ட அதிர்வால ஜேகேவும் தன்னலிக்கு உணர்றான். அவனும் உடனே திரும்பி நின்றுக்கிட்டான். ஓ, எப்போ வந்தானோ அப்படின்னு வயன் அவளோட ட்ரெஸ்லாம் சரி பண்ணிட்டு தன்னோட ஃபோனை கட் பண்ணிட்டு அவனை பார்க்குறான். ஜேகேவும் முதுகு கட்டி நின்றுட்டுருக்கான். வயனுக்கு பயமாகவும் அதே சமயம் கோவமாகவும் இருக்கு. இந்த ஹாஸ்டலுக்குள்ள வரக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க, இவன் இன்னைக்கு வந்திருக்கான் அப்படின்னு. ஆக்சுவலி அதை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன வேணும் சார்? பொண்ணுங்க ஹாஸ்டலுக்குள்ளே இப்படி தான் அத்துமீறி நுழைவீங்களா அப்படின்னு கோமா கேட்குறான். அவளுக்கு தான் இருந்த நிலையை நினச்சி அவமானமாக இருக்குது. அவன் அமைதியாக இருக்கா. சரி, வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் வந்திருக்கீங்க. ஒரு வேளை உங்களுக்கு இங்கே அனுமதியா? அடிக்கடி இப்படி தான் வருவீங்களா? இதுதான் பொண்ணுங்களை இந்த ஹாஸ்டலுக்குள்ளேயே வச்சுருக்கீங்களா? வர மட்டும் தான் செய்வீங்களா இல்லை உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுங்களா அப்படின்னு அவன் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் திரும்பி ஏய், அவன் கண்கள் கோபத்தில் சிவந்திருக்கு. தப்பு பண்ணிட்டு கோவப்பட்டா சரியா போயிருமா? இங்கே பாரு, ஃபோன் பண்ணால் எடுக்கணும், எனக்கு நேரம் ஆச்சு, கிளம்பி உடனே கீழே வா அப்படின்னு திரும்பி நடக்க. அப்புறம் யோசிச்சு திரும்பி அவளை பார்த்தவன், இங்கே பாரு, என்றைக்குமே பொண்ணுங்களை தேடி நான் போக மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தா அவங்களே வருவாங்க. இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு இந்த உலகத்திலே இல்லை, சரியா? கண்ணசைச்சா 1000 பொண்ணுங்க வருவாங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. பாட்டிக்கு நேரம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பி கீழே வா, உனக்கு 5 மினிட்ஸ் தான் டைம். முடியாதுன்னு சொன்னா அப்பவே வேலையை விட்டு போயிரு. அதுவும் நீயா போகிற மாதிரி தான் இருக்கும். நஷ்ட ஈடா கம்பெனிக்கு நீ 1 crore கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. இன்னும் 5 மினிட்ஸில் நீ கீழே வர, இல்லை உனக்கு வேலை இல்லை அப்படின்னு அவளை திரும்பி கூட பார்க்காம போயிட்டான். ஐயோ ஆண்டவா, 5 மினிட்ஸா? 5 மினிட்ஸில் எப்படி நான் கிளம்ப முடியும்? லூசு பையன், இருந்ததும் இல்லாமல் ஃப்ரீ ஷோவும் பார்த்ததும் இல்லாமல் சாவடிக்கிறானே, ஒரு கொடிக்கு நான் எங்கே போகிறது? இரவா நான் எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு ஐடியா தோணுது. யோசிக்கிறேன்னு அதிலே 2 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டான். இந்த ஹிட்லர் எனக்கு ஃபோன் பண்ணானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஆமாம், 50 மிஸ்டு காலுக்கு மேலே இருக்குது. அம்மாடி, எவ்வளோ கால்ஸு! இவனே 40 மிஸ்டு காலுக்கு மேலே பண்ணியிருக்கான். அதான் இவ்வளோ திமிரா பேசுகிறான். சரிதான், அதான் அவ்வளோ குலவரி. ஐயோ பையன், இந்நேரம் அவன் கீழே போயிருப்பாண்டி அப்படின்னு உள்ளே போய் கண்ணாடி பார்த்துவா. 5 நிமிஷத்தில் எப்படி கிளம்புறது? வேறு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, 3 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது? வேறு டைம் கொடுத்து டார்ச்சர் பண்ணுறான். அவனுக்கு ஏதாவது பண்ணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு வேகமாக கீழே ஓடிட்டான். வயன் ட்ரெஸ்ஸே மாற்றல, அப்படியே அந்த தாவணி பாவாடியிலேயே கீழே ஓடுறான், பேக் மட்டும் எடுத்துக்கிட்டு. ஜேகே வயன் மாடியிலேருந்து இறங்கி வரும்போது பார்க்குறான். பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் ஓடி வந்து அவனோட காரில் ஏறுறான். ஜேகேவும் அவளையே பார்த்துட்டு இருக்கா. சார், அவன் முன்னாடி கை தட்டுறான். அதில் சுயநினைவு வந்தவன், ஏய், இது என்ன ட்ரெஸ்ஸு? சார், நீங்கள் கொடுத்த 5 மினிட்ஸில் அப்படியே தான் வர முடியும், ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டா வர முடியும் அப்படின்னு கேட்டுட்ருக்கா. வயன் தலையை கூட செய்யல, அப்படியே விரிச்ச மாட்டுக்கே இருக்கு. தலையை கூட பின்ன மாட்டியா? நீங்கள் கொடுத்த 5 மினிட்ஸ்க்குள்ளே நான் கீழே வரதுக்கே படாத பாடுபட்டுட்டேன். 3 மாடி கட்டி வச்சுருக்கீங்க, அதுலேருந்து கீழே இறங்கி வர வேணாமா? அதுலேயும் 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நான் வேற 2 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். போங்க சார், இப்படி தான் வர முடியும், இல்லாட்டி நான் திரும்ப என் ரூமுக்கே போகிறேன் அப்படின்னு வயன் முகத்தை தொங்க போட அவன் எதுவுமே பேசாமல் காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். வேணும்டா ஹிட்லர், எனக்கே டைம் தரியா? நல்லா அனுபவி. அங்கே அத்தனை பேரும் முன்னாடியும் நான் இப்படி வந்தால் உனக்கு எப்படி இருக்கும்? நல்லா வேணும் அப்படின்னு மனசுக்குள்ள முணங்கிட்டே இருக்கா வயன். ஆனால் தன் பேங்க்கில் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கா, அங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்ட்டி நடக்கிற அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போகிறான். காரில் தான் கொண்டு வந்து அந்த கிளிப் எடுத்து தலைக்கு மாட்டிக்கிட்டான். ஜேகே கீழே இறங்கி நடந்து போக வயனும் பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. பார்ட்டி செம்ம கிராண்டாக இருக்கு. ஒரே லைட்டு, அலங்காரங்கள், சாப்பாட்டு வகைகள், குளிர்பானங்கள்னு செம்ம பயங்கரமாக இருக்கு. சாமி அவனுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிட்டு தான் கொடுக்க சொல்லியிருந்திருப்பான். பூர்ணிங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட. அந்த பூர்ணிங்கிற பொண்ணு தான் என்னோட ஹாஸ்டல் மேட். ஸோ இங்கே கீழே இறங்கினோடனே ஜேகே கூட போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க, நான் வந்து ஒரு ஃபுல் டாக்குமெண்ட்ஸை என்கிட்ட கொடுத்து, சாமி சார் இந்த ஃபைல் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். என்ன ஃபைல்? இன்னைக்கு பார்ட்டி எதுக்கோ அதுக்கு உண்டான எல்லா ஃபைலும் இதில் இருக்குது. இதை நீ பத்திரமா வச்சுரு, சார் கேட்கும்போது கொடுக்கணும். கையிலே வச்சுட்டு இருக்கணுமா மீனா? தெரியல, சார்கிட்ட போய் கேளு அப்படின்னு மீனா சொல்லி முடிச்சுக்க. சரி கொடுன்னு அதை வாங்கிக்கிட்டு நடக்கிறா. அவட வேற கீழே வரைய ஒரு கையால பாவாடை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால ஃபைலை வச்சுக்கிட்டு அவனை தேடிட்டு இருக்கா ஒயன். அதே சமயத்துல கிளிப்பு உடஞ்சிட அவளோட முடி வேற காத்துல ஆடிட்டு இருக்கு அழகா. பாவம், முடியும் ஒதுக்கிக்கிட்டு ஒரு கையால ஃபைலையும் இன்னொரு கையால பாவாடையும் பிடிச்சிக்கிட்டு நடந்துட்டு இருக்கா. ஹிட்லர் எங்க போனானோ நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன், இங்க கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்றான் அப்படின்னு புழம்பிக்கிட்டே அவன் இருக்கிற இடத்த தேடுறான். அப்போ கையில கிளாஸோட ஜின்னு. ஹே ஏஞ்சல், என்ன ட்ரெஸ்ஸுமா அது, சூப்பரா இருக்கு. ஜேகே சாரை பாத்தீங்களா? எங்க இருக்காரு? ஹேய், என்ன சார்லாம் சொல்கிற? என்ன ஜின்னனே கூப்பிடு. இல்லை சார், அதை எப்படி கூப்பிட முடியும்? ஹேய், நான் உன் ஃப்ரெண்டு மாதிரி தான், அதனால என்ன ஜின்னனே கூப்பிடு, சரியா? ஓகே ஜின். ஜேகே சாரை பார்த்தீங்களா? வெரி குட். ஜேகே அந்த சைடு இருந்தான், போய் பாரு அப்படின்னு சொல்ல. ஓகே ஜின் அப்படின்னு அவர் நகரும்போது, ஏய் ஒரு நிமிஷம், சொல்லு ஜின், இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்கு. ஆமாம், தாவணி பாவாடை கட்டி நீங்கள் யாருமே பார்த்ததே இல்லையா? ஏன் அப்படி கேட்குறா? இல்லை, இன்னைக்கு எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்களா, அதான் கேட்டேன். சரி ஜென், தேங்க்ஸ், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு வயன் அவள் பாட்டுக்கு ஓடிட்டா. இது ரொம்ப பெரிய கார்டனாக இருந்ததுனால நிறைய பேர் அங்கே இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாரோட கண்களும்
ஒயனை தான் நோட்டமிடுது. யாருடா இந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இவ சுத்தியும் முத்தியும் பார்க்க அவளுக்கு ஒரே சங்கட்டமா இருக்கு. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன் போல, இந்த ஹிட்லரை அவமானப்படுத்த போறோம்னு நினைச்சு இப்ப நமக்கு தான் சங்கட்டமா இருக்கு. எல்லாரும் ஏன் இப்படி பாக்குறாங்க? முன்ன பின்ன யாருமே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கலையா? ஒருவேளை அவ்வளோ கேவலமா இருக்குமோ? இல்லையே, அந்த ஹிட்லர் கூட நம்மளை கண்ணெடுக்காம பார்த்தானே, அவனே பார்த்தானா நம்ம அழகா தான் இருக்கும். இந்த மீனா ஜின்லாம் கூட சொன்னாங்களே அழகா இருக்கும்னு. சரி, சமாளிப்போம். முடியாட்டி அதான் இன்னொரு செட்டு கொண்டு வந்திருக்கோம்ல, அதான் மாத்திக்கணும் அப்படின்னு மனசுல புலம்பிக்கிட்டே சுத்தி முத்தியும் பாக்குறா. அவனை எங்கேயுமே காணல. அப்போ தூரத்துல வரத பார்த்துட்டா ஒயன். ஐயோ, நம்ம இன்னைக்கு வராளே, அவ கையில சிக்கணும், இன்னைக்கு நம்ம சட்னி தான் அப்படின்னு அவ வரைக்கு எதிர் திசையில நடக்கிறா ஒயன். அங்க 2-3 பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க. அவங்கள கவனிக்காம இங்க சாராவை பார்த்துக்கிட்டே யார் மேலேயும் இடிச்சதுல அவ பாவாட கால் தடுக்கி கீழே விழ போகிறா. ஐயோ அம்மா, இன்னைக்கு செத்தோம் அப்படின்னு கண்ணு மூடிக்கிட்டா. கொஞ்ச நேரத்துல தனக்கு எந்த வழியும் இல்லாதனால, என்ன கீழே விழுங்கலையா, அடி ஒன்றும் படலை அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்க அங்க ஜேகே கையில அவ இருக்கா. ஜேகே தான் அவளை தாங்கி பிடிச்சிருக்கான். ஒரு கை அவளோட முதுகு பிடிச்சிருக்கு, இன்னொரு கை அவளோட இடுப்பு பிடிச்சிருக்கு. தாவணி விலகி இருந்ததுனால அவளோட இடுப்பையே பிடிச்சிருக்கா. அது ஜேகே தான் அப்படின்னு தெரிஞ்சதும் வயனுக்கு ஷாக்கு. அவன் கை இருக்கிற இடம் வர இது அவளுக்குள்ள என்னமோ பண்ணுது. கை தொடுதலால ஒரு வித உணர்வு உச்சியிலேருந்து பாதை வரைக்கும் போகுது வயனுக்கு. அவன் கண்களையே பார்த்துட்டு இருக்கா. ஒரு உருவம் இவங்களோட இந்த நிலைய போட்டோ வேற எடுத்துக்குது. அங்கிருந்த எல்லாருமே அவங்களே பார்க்க ஃபர்ஸ்ட் நிதானத்துக்கு வரான். இதை பார்த்த சாரா கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்கா. உடனே அவங்க பக்கத்துல வந்து ஏய் அப்படின்னு கத்துறா. இவ எழுந்து நிக்கா. ஏய், அறிவில்ல, எல்லாரும் முன்னாடியும் இப்படிதான் பண்ணுவியா அப்படின்னு கோவமா கேட்டுட்டு இருக்கா. சாரி சார், சாரி மேடம், கால் தடுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு கீழே விழுந்த ஃபைல்களை தான் எடுத்துக்கிட்டு நிற்கிறா வயன். ஜேகே அமைதியாக நிற்கா. அந்த தைரியத்தில் இங்கே சாராவும் பேசுகிறா. ஆமாம், என்ன இது, என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா? ஒரு ஆஃபீஷியல் பார்ட்டிக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணுங்கிற அறிவு கூட இல்லையா உனக்கு? சாரா கேட்க ஜேகேவும் அமைதியாகவே தான் இருக்கான். சத்த கேட்டு வந்தா ஜின் தான் அவன்கிட்ட, பரவாயில்ல விடு, ஏதோ தெரியாமல் நடந்திருக்கோம். இல்லடா, இங்கே பாரு, பட்டிக்கட்டா மாதிரி எப்படி வந்திருக்கா? ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லை, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு அறிவு இல்லை. இவளெல்லாம் யார் தான் வேலைக்கு எடுத்தா அப்படின்னு கோவமாக கத்துறா சாரா. எனக்கு ஒரே அவமானமாக இருக்கு. கண்களில் கண்ணீரே வர மாதிரி இருக்கு அவரோட நிலைமையை பார்த்து. சிந்தா இடுசா, ஏதோ தெரியாம நடந்திருக்கும் அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டு வயனை பார்த்து, அது என்ன ஃபைல் அப்படின்னு அந்த ஃபைலை வாங்கி ஜெஹப்ட கொடுத்துட்டு நீ போ அப்படின்னு அங்கிருந்து அனுப்பி வச்சிட்டான். இப்போ அங்கே சுற்றி இருந்த கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரைக்கும் ஜேகே ஒரு வார்த்தை கூட பேசல. அவன் பாட்டுக்கு ஃபோனை நோண்டிட்டு நின்றுட்டு இருந்தான். கூட்டம் கொஞ்சம் களைஞ்சிருச்சு. வயன் அங்கே நின்றுட்டு இருக்கா. ஜின்னு தான் அவகிட்ட போயிட்டு, சாரி வயன், அவள் அப்படிதான் பேசுவா, நீ எதுவும் தப்பா நினச்சிக்காத. கண்ணீரா யாருக்கும் தெரியாம தொடச்சிட்டு, பரவாயில்ல ஜென், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள பற்றி தான் தெரியும்ல, விடுங்க அப்படின்னு புன்னகை மாறாமல் பேசுகிறான். அவன் அவளை பார்த்து, இட்ஸ் ஓகே வயன், டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் நடக்கிறதுக்கு போயிட்டான். இங்கே பிஸ்னஸ் மீட்டிங், ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு எல்லாருமே வந்திருக்கா. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இவங்க 3 பேர்த்தையும் அறிமுகப்படுத்தி வச்சா இவங்க தான் என்னோட புது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அதுக்கான பார்ட்டி தான் இது. ஸோ அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து 3 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அதுக்கு சாமி தான் பேசுவார் எப்பயுமே. ஆனால் இன்னைக்கு அவர் இல்லாதனால வயனுக்கும் எதுவும் தெரியாததால என்ன தான் பேசுகிறான். அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு ட்ரிங்க்ஸு பாட்டுன்னு பார்ட்டிக்கெல்லாம் கட்டுது. இங்கே வயன், மீனா, அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவங்க 3 பேருமே ஒன்றா தான் இருக்காங்க. ஒன்றாவே சாப்பிட்டாங்க. நேரம் போயிட்டே இருக்கு. மணியும் ஆக அவங்க 2 பேருமே கிளம்பிட்டாங்க. கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. வயன் மட்டும் தனியாக இருக்கா. அவன் நிற்கிறத தூரத்துலேருந்து பார்த்த இந்த சாரா ஏதாவது பண்ணும் அப்படின்னு வெயிட்டு சொல்லி அவன் மேலே ஜூஸை கொட்ட சொல்லிட்டான் வயன் மேலே. வயன் அங்கே நிற்கிறத பார்த்தா நம்ம ஜின்னும் அவகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கா வயன்? இல்லை, வீட்டுக்கு போகணும் ஜின், அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சார்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட கேட்கவே பயமாக இருக்கு. எது, நீ பயப்படுவியா? ஆனால் ஹிட்லர்னு கூப்பிடுவேன், ஆனால் அவரை பார்த்தா பயம். இது என்ன நம்ப சொல்கிறியா? ஐயோ ஜின், சத்தமாக சொல்லாத, அந்த ஹிட்லர் காத்துல விழுந்தான்னு அவ்வளோதான். நீ என் ஃப்ரெண்டு தானப்பா, அன்னைக்கு மாட்டி விட்ட மாதிரி இப்போவும் மாட்டி விட்டுறாதப்பா, என்னை பார்க்க பாவமாக தெரியலையா? அப்புறம் அந்த ஹிட்லரை நான் வச்சு செய்வான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு தைரியம் அதிகம் தான், நான் அவனோட ஃப்ரெண்டு, என்கிட்டயே நீ அவனா ஹிட்லர்னு சொல்கிற அப்படின்னு இடுப்பில் கை வச்சுக்கிட்டு அவளை பார்த்து சிரிச்சிட்டே கேட்டுட்டு இருக்கான். என்ன, நீ தானே சொன்ன எனக்கும் நீ ஃப்ரெண்டு தானே, அப்போ நீ என் ஃப்ரெண்டு கிடையாதா? சரி சரி, உனக்கு ஃப்ரெண்டு தான், நான் கொண்டு போய் விடவா அப்படின்னு ஜின் கேட்க. சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறா வயன். பார்த்து ஒரு 2 நாள் தான் இருக்கும், அதுக்குள்ளே என் கூட வரேங்கிற, உனக்கு பயமா இல்லையா? ஹலோ, நான் யாரையும் அப்படி நம்பலாம் மாட்டேன். உன்னை நம்புறேன்னா நீ ஹிட்லரோட ஃப்ரெண்டு. அவன் ஃப்ரெண்டுனா ஓரளவுக்கு அவனை மாதிரி இருப்பீங்க தானே, அதுவும் நான் சும்மாலாம் வரமாட்டேன், அந்த ஹிட்லர் ஓகே சொன்னா தான் வருவேன், பார்த்துக்க அப்படின்னு சொல்ல. அடிப்பாவி, சேஃப்டி முக்கியம் பாச, இந்த காலத்தில் யாரை நம்ப முடியும் சொல்லு? சரிதான், சரி வா போகலாம் அப்படின்னு ஜின் கூப்பிட. இரு, நான் போய் ஹிட்லர்கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு வயன் நகரை கரெக்டாக அந்த ஜூஸ் அவன் மேலே கொட்டிடுச்சு. ஐயோ, இதை என்ன பண்ணுறது?
ஜூஸ்னா கூட பரவாயில்ல, வேற கொட்டிடுச்சு. ஐயோ நாத்தம் குடல புடுங்குது அப்படின்னு முகத்தை சொல்லிக்கிறா வயன். இன்னும் ஓடி வந்த என்னாச்சு வயன் அப்படின்னு கேட்கா. சார் இவன் என் மேல ட்ரிங்க்ஸை கொட்டிட்டாரு, நாத்தம் தாங்க முடியல சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த வெயிட்டரை திட்டி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம் சார், என்கிட்ட ஒரு ஸ்பேர் ட்ரெஸ் இருக்கு, நான் கொண்டுட்டு தான் வந்தேன் ஜெக்கி கூட நடந்தது எல்லாத்தையும் சொல்ல. சரி ஓகே, அங்கே மேலே சாரா ரூம் இருக்கு, அங்கே போய் மாற்றிக்கோ. ஐயோ என்னெல்லாம் அந்த ரூமுக்குள்ளே போக முடியாதுப்பா, சொன்னால் புரிஞ்சுக்கோ, எங்கள் ரூமுக்குள்ள நீ வரவே முடியாது. வழியே இல்லையா சின்? ஜேகே ரூம் கீழே இந்த கார்னரில் இருக்கு, அங்கே வேணா போறியா? என்னது ஹிட்லர் ரூமா? வேணாமே, பயமா இருக்கு. அவன் இப்போதைக்கு ரூம்குள்ளெல்லாம் வரமாட்டான், நீ தைரியமா போ. அதுவும் நீ ரெஸ்ட் ரூம் தானே போற, சீக்கிரமா போயிட்டு வந்துடு. கொஞ்ச நேரம் யோசிச்சவ நாத்த குடலை புடுங்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டா. ஏஜென்ட் கார்ல என்னோட ட்ரெஸ் இருக்கு, கிசட்ட பேசி அதை மட்டும் எடுத்துறியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்க. நல்ல வேலை சாவி என்கிட்ட தான் இருக்கு, நானே போய் எடுத்துட்டு வரேன், நீ போ அப்படின்னு சொல்லி சின்னு அவளை அனுப்பி வச்சிட்டான். பையனும் நேரா ஜேகேயோட ரூம்க்கு தான் போறா. இங்க சாராக்கு ஜேகேவை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற எண்ணம். ஜேகேக்கு பொண்ணுங்க மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, எந்த பொண்ணையும் பார்க்க கூட மாட்டான். அவன் அடைஞ்சா இந்த மொத்த சொத்தும் தன்னோட இது அப்படின்னு நினைக்கிறா சாரா. அவனுக்கு வேற யாரும் இல்லை, அதனால அவனுடைய மனைவியா எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால அவனை எப்படியாவது அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் குடிச்சிட்டு இருந்த அந்த ட்ரிங்க்ஸ்ல இவ மருந்தை கலந்து அவன்கிட்ட கொடுக்க ஜேகேவும் இருக்க பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் பேசிட்டு இந்த ட்ரிங்கை குடிக்கிறான். ஆக்சுவலி எப்பயுமே போத்து தலைக்கேற அளவுக்குலாம் ஜேகே குடிக்க மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கிட்ட சாராவும் அதில் மருந்து கலந்துட்டா. தெரியாத அவனும் குடிச்சிட்டான். அதை குடித்தோடனே அவனுக்கு உடம்பெல்லாம் என்னவோ மாதிரி இருக்கா, கண்கள்லாம் ஒரு மாதிரி தடுமாற்றத்தை தருது. ஜேகே தடுமாற அவனை தாங்கி பிடிக்கிறா சாரா. பேபி என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஐ எம் ஆல் ரைட் அப்படின்னு ஜேகே தடுமாறியே சொல்ல. ஓகே ஜேகே வா, உன்னை ஒரு ரூமில் விட்டுறேன். இன்னும் நானே போய்க்குவேன் அப்படின்னு அவன் உளர அவன் கையை தட்டி விட்டுட்டு அவன் நகர அவன் கீழே போய் விழ போகிறான். அவனை ஓடி போய் தாங்கி பிடிக்கிறா சாரா. நோ நோ அப்படின்னு அவன் உளர. ஐயோ ஜேகே பரவாயில்ல வா, ரூம் வரைக்கும் நான் அவனை கூட துணைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவனை இழுத்துட்டு போறா சாரா. வாசல் வரைக்கும் வந்தவ ஐயோ ஃபோனை மறந்துட்டனே, அது இருந்தால் தானே ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சி ஜேகே நீ உள்ளே போ நான் வரேன் அப்படின்னு அவன் வாசல்லே நிற்க வச்சுட்டு ஃபோனை எடுக்க ஓடுறா சாரா. ஜேகேவோ சோத்தை பிடிச்சி தள்ளாடிக்கிட்டே இருக்கா அந்த ரூமுக்குள்ள. அப்போதான் வயன் நுழையிறா. ஆக்சுவலி வயனுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது வரைக்கும் தான் வீட்டை தவிர மற்ற இடங்கள்லாம் ட்ரெஸ்ஸு மாற்றினா 1000 முறை யோசிப்பா. எல்லாம் சரியாக இருக்கா, உள்ளே யாராவது இருக்காங்களா, கேமரா ஏதாவது இருக்கா, கண்ணாடி இருக்கா, எங்கேயாவது ஓட்ட தென்படுதா அப்படின்னு சுற்றி முற்றியும் பார்ப்பா வயன். அவளுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும்தான் அங்கே ட்ரெஸ்ஸே மாற்றுவா. கதவை மெல்லமாக திறந்து உள்ளே எட்டி பார்க்குறா. அந்த ரூம்குள்ளே யாருமே இல்லை அப்படின்னு உறுதி பண்ணிட்டு உள்ளே போகிறா. தாழ்பாடு எதுவும் போடல, ரொம்ப சுற்றி முற்றியும் பார்க்க அது ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு நறுமண வாசமும் வருது. அங்கே தெரிஞ்ச பொருட்கள் எல்லாமே எடுத்து உள்ளே ஏதோ கேமரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கா வயன். இப்போதான் யோசிக்கிறா, இது ஜேகேயோட ரூம் ஆச்சே, பரவாயில்ல, இந்த வீடு மாதிரி கிராண்டா இல்லாம ஓரளவுக்கு சிம்பிளா இருக்கு. இது ஜேகேயோட ரூமுங்கிறனால கொஞ்சம் பாதுகாப்பா தான் இருக்கும். இருந்தாலும் வயன் இது வீடு கிடையாது, கெஸ்ட் ஹவுஸ். நம்ம தான் எவ்வளோ பணம் பார்த்துருக்கோம், இந்த பணக்கார பசங்க கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதனால சேஃப்டி முக்கியம்ப்பா. இன்னும் 2-3 முறை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் தாவணியை வாஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இவ உள்ள போறத வெளியிலேருந்து ஜேகே பார்த்துட்டான். அவன் கண்களுக்கு மங்களா மட்டும்தான் தெரியுது. அந்த மாத்திரையோட வீரியம் அதிகமாக இருக்கு, அது அவதான் அப்படின்னு அவனோட மூளைக்கு நல்லா உரைக்குது. ஏற்கனவே ஹாஸ்டலில் அவளை அப்படி பார்த்ததும் இங்கே அவளை அவன் கைகளில் அவளை தாங்கினதும் அவனுக்கு ஏதோ செய்ய அந்த ரூமை நோக்கி வேகமாக தள்ளாடிக்கிட்டே போகிறான். அந்த ரூம் கதவை திறந்து உள்ளே போய் தாள் போடுறான். கதவை திறந்து மூடின சத்தத்தில் திரும்பி பார்த்த வயன் அவனை பார்த்து அதிர்ச்சி ஆகிறான். அவனை பார்க்க ஏதோ மாதிரி தெரியுது அவளுக்கு. இவன் எதுக்கு இப்போ உள்ளே வரான்? உள்ளே வந்ததும் மட்டும் இல்லாமல் கதவை வர சாத்துறானே, எதுவும் சரியில்லையே. பத்திரத்தில் அந்த தாவணியை எடுத்து வாயில் வச்சு கடிக்க, கருமம் இது வேற நாத்த பிடுங்குது, சி இது வேற இப்படி நாருது அப்படின்னு யோசிச்சு அதை கீழே போட்டுட்டா வயன். அவனை பார்த்தா அவன் பார்வையே சரியில்லாத மாதிரி தோணுது. ஐயோ இவன் வேற இப்படி பார்க்குறானே, இவன் பார்வையே சரியில்லையே, பயமாக வேற இருக்கு அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ளே புலம்ப அவன் மெல்ல அவன் பக்கத்தில் வரான். சார் சாரி சார், வாஷ்ரூம் வந்தேன், இருந்தாலும் உங்கள் ரூமுக்கு வந்தது தப்பு தான், நான் போகிறேன் அப்படின்னு அவன் வேகமாக நடக்க ஜேகே அவள் பக்கத்தில் வந்ததும் அவளோட கையை பிடிச்சு நிறுத்துறான். சார் என்ன பண்ணுறீங்க? சாரி சார், தெரியாமல் வந்துட்டேன், என்னை விடுங்க சார், நான் போகணும் அப்படின்னு வயன் கத்துறா. எதுவுமே பேசல, அவளையே பார்த்துட்டு இருந்தவன் அவளை டைட்டாக ஹக் பண்ணுறான். அப்படி செய்வான் அப்படின்னு எதிர்பார்க்காத வயன் ஷாக் ஆகி நிற்கா. அவள் பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கா. அவளை இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். அதில் அவளுக்கு உடம்புலாம் வலிக்குது. இவ்வளோ வருஷங்களில் அவளோட அப்பாவை தவிர யாரையுமே ஹக் பண்ணது கிடையாது. அந்த வழியில தான் அவளுக்கு உணர்ச்சியே வருது. சார் சார் விடுங்க சார், வலிக்குது அப்படின்னு கத்திக்கிட்டே அவனை தள்ள ட்ரை பண்ணுறா வயன். அவனை தோள்பட்டையை பிடிச்சு தள்ளிட்டா. ஆனால் ஒரு முறை கூட அவனை தள்ள முடியல.
அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான். ஐயோ இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு வயன் பயப்பட அவளுக்குள்ள உதறல் எடுத்துருச்சு. முருகா காப்பாற்று முருகா, உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு மனசில் வேண்டிக்கிட்டே இவ்வளோ மூச்சா தான் சக்தியெல்லாம் திரட்டி அவனை தள்ளி விட்டான். அவனை தள்ளி விட்டதுக்கப்புறம் தான் அவளால் மூச்சே விட முடியுது. அம்மா அப்பா அப்படின்னு மூச்சு விட்டுட்டு இருக்கா. படுவாவி எப்படி இறுக்கி பிடிச்சிட்டான், மூச்சே விட முடியல அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போதே அவன் திரும்ப வந்து அவளை பிடிச்சு இழுத்து அவளோட லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டான். அப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்காத வயனும் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறான். அவன் அவளை விட்டுறதா இல்லை, அவள் லிப்ஸையும் விட்டுறதா இல்லை. கிஸ்ல அப்படியே அடிக்ட் ஆயிட்டான். அவனோட கிஸ் இன்னும் ஆழமாகுது. வயனால எதுவுமே பண்ண முடியல. அவனை தன்னை விட்டு விளக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் முடியல. என்ன நடக்க போகுதோ. ஆக்சுவலி இதை ஒரு 2 ஷரோட முடிச்சிடலான்னு நினச்சேன், ஆனால் முடியல. சரி ஓகே, ஒரு சின்ன மினி எஃப்எஃப் மாதிரி கொண்டு போயிடலாம். டியர்ஸ், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய்.